ஆடிபிளா இருக்குங்களா? ஓகே. எஸ். இது புது இனிஷியேட்டிவ் கிடையாது. ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? ஜூன்ல வந்துட்டு கிரீன் ஃபேம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். பட் டியூ டு சம் அதர் இஷ்யூஸ் என்ன சொல்றது? சில பேருக்கு தெரியும். ஓகே. ஸோ ச ஆக்சுவலி ஸ்டேட் கிராஃப்ட்னு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ ஜிஎஸ்டி மாடல் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அது பிளஸ் கிளைம் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஒரு இதனால என்ன பண்ணோம்னா, சரி கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஃப்ரம் செப்டம்பர் வி ஆர் ஸ்டார்ட்டிங். ஓகே. ஸோ இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா, எவ்ரி ஃபோர்ட் நைட்லயும் உங்களுக்கு 15 டேஸ் என்ன பண்ணிட்டோம்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா எல்லா டைமென்ஷன்ல இருந்தும் உங்களுக்கு என்வரான்மென்ட் சப்ஜெக்ட்க்கு வில் கவர். புரியுதுங்களா? சப்சிக்வென்ட்லி அதர் இனிஷியேட்டிவ்ஸ் ஆர் பீங் பிளான்ட். புரியுதுங்களா? அந்த பிரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா உங்களுக்கு கேட்கறாங்களோ, எதெல்லாம் நீங்க ஓவர்லுக் பண்ணிட்டு போறீங்களோ, அதாவது ஸ்டாட்டிக் ஏரியா நம்ம படிச்சிருவோம். ஆனா அது எப்படி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி அவங்க கேட்கறாங்க, இல்லாட்டி எந்த ஏரியால நம்மளுக்கு படிக்கிறது, நியூஸ் பேப்பர்ல எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது அந்த இனிஷியல் அட்டம்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு டீகோட் பண்ணி சப்ஜெக்ட் வைஸ் நம்ம இப்படி கொடுக்கும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல உங்களுக்குமே என்ன தெரிஞ்சிடும், நியூஸ் பேப்பர்ல இருந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணும் என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? ஏன்னா இந்த சப்ஜெக்ட் ஆஸ் சச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஈஸியான சப்ஜெக்ட் என்வரான்மெண்ட். புரியுதுங்களா? பட் ஆனா என்ன அப்படின்னா சரியான அப்ரோச் இல்லாதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க என்வரான்மெண்டல் சயின்ஸ்னு எல்லாருமே. அந்த கான்செப்ட்ஸ் தான் கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்துட்டு மாடர்ன் டேக்கு நம்ம இன்டகிரேட் பண்றோம் கரண்ட் அஃபேர்ஸ்ல வருது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது கரெக்டான அப்ரோச் இருந்தா மட்டும்தான் என்வரான்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு 15 to 16 கொஸ்டின்ஸ் போட முடியும். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இப்போ இருக்க ட்ரெண்ட்ல என்வரான்மெண்ட்ல தான் வருது உங்களுக்கு. கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் வருது. ஓகே. ஸோ சில விஷயங்கள் சில கொஸ்டின்ஸ் என்வரான்மெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக் அந்த ஓவர்லேப் இருக்கும். சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்வரான்மெண்ட் இல்லாட்டி ஜியோகிரபி ஓவர்லேப் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலுமே ஒரு 20ல இருந்து 22 கொஸ்டின் உங்களுக்கு என்வரான்மெண்ட்ல வந்துடும். இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அது ஒரு 10ல இருந்து 12 கொஸ்டின் வருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பேப்பர்ல 1/3 ஆஃப் தி பேப்பர் உங்களுக்கு எப்படி வருது? வெறும் சயின்ஸ் அண்ட் டெக் அண்ட் என்வரான்மெண்ட்ல இருந்து மட்டுமே வரும். புரியுதுங்களா? ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் வச்சு தான் நம்ம இந்த கிரீன் ஃப்ரேம் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கோம். சில பேருக்கு புதுசா இருக்கும். அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இதுல வந்து நிறைய செக்ஷன்ஸா நம்ம டிவைட் பண்ணிருவோம். புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, கான்செப்ட்ஸ் என்வரான்மெண்டல் கான்செப்ட்ஸ் மட்டும். ஓகே. ஏன்னா லாஸ்ட் 15 டேஸ்ல நிறைய கான்செப்ட்ஸ் ஆக்சுவலா நியூஸ்ல வந்திருந்தது. ஓகே. அதனால இன்னைக்கு அதுவே சரியா போயிடும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சாட்டர்டே வில் பி சீயிங் என்னென்னலாம் பிளேசஸ் இன் நியூஸ் வந்திருந்தது. புரியுதுங்களா? ஸோ பிளேசஸ் இன் நியூஸ்னா நீங்க என்ன எடுக்கிறீங்க என்வரான்மெண்ட்ல இருந்து, பேப்பர்ல இருந்து? ப்ரொடெக்டட் ஏரியாஸ் கரெக்ட்டா. நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படி இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா, பேர்ட் சாங்சுரி இல்லாட்டி வந்துட்டு பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் இந்த மாதிரி ஏதாவது நியூஸ்ல வரும். அத மார்க் பண்ணி வைப்பீங்க. கரெக்ட்டா? இது இல்லாம நெறைய நீங்க என்ன மார்க் பண்ணணும்னா, கிளேஷியர்ஸ் எல்லாம் இப்ப நியூஸ்ல வருது. ஓகே. கிளேஷியர்ஸ மேட்ச் த ஃபாலோயிங்ல அவங்க கேட்கலாம். புரியுதுங்களா? ரிவர்ஸ் உங்களுக்கு நியூஸ்ல வரும். ஓகே. சில ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு நியூஸ்ல வரும். ஸோ அது எந்த ரிவர் மேல இருக்கு? அது அந்த பேசிக் நாலேட்ஜ் உங்களுக்கு தெரியணும். புரியுதுங்களா? அதுல இருந்தா வி ஆர் ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் இது. ஓகே. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா, சில பேர் ஹிந்து படிப்பீங்க. சில பேர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் யூ வில் பி ஃபாலோயிங். ஓகே. கிட்டத்தட்ட வி ஆர் இந்த கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 8 நியூஸ் பேப்பர்ல இருந்து கம்பைல் பண்ணியிருக்கோம். ஓகே. ட்ரிபியூன், ஹான்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயனியர், ஸ்டேட்ஸ்மேன், இந்துஸ்தான் டைம்ஸ் எல்லாமே டெல்லி எடிஷன். ஓகே. சென்னை எடிஷன்ல சில நியூஸ் மிஸ் ஆகலாம். மேபி லாஸ்ட் 15 டேஸ்ல. அது எப்படியாவது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பின்னாடி கிராஷ் கோர்ஸ்ல அப்படி இல்லைன்னா டெஸ்ட் சீரீஸ்ல இந்த மாதிரி கவர் ஆயிடும். அதை பத்தி வரி பண்ண வேணாம். இதை தாண்டி யூபிஎஸ்சி வந்து கேட்பாங்களா அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது. தேடி போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நான் ஃபேக்கல்ட்டிங்கிறனால நான் 8 பேப்பர் படிச்சு உங்களுக்கு என்ன பண்றேன்? குடுக்குறேன். கரெக்ட்டா? அதுவும் இல்லாம டவுன் டு எர்த்ல இருந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இத தாண்டி என்வைரன்மென்ட்ல வேற கடல்லே இல்லையா அப்படிங்கிற மாரி தான். புரியுதுங்களா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம்? ஓரளவுக்கு இந்த இனிஷியேட்டிவ் வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். ஃபார் யுவர் என்வைரன்மென்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ திஸ் இஸ் கோயிங் டூ பி எ கன்சிஸ்டன்ட் புரோகிராம். உங்களுக்கு இதுக்கு மேல இது என்ன ஆகும் உங்களுக்கு? எவ்ரி 15 டேஸ் கரெக்ட்டா அதுக்கு 5 நாள் இல்ல 10 நாளைக்குள்ள இந்த மாரி ஒரு செஷன் போட்டு ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ஓப்பன் டூ ஆல். யார் வேணாலும் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். அந்த மாரி தான். ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ அது இதோட பேசிக் டீடைல்ஸ் தான் நான் இங்க குடுத்திருந்தேன். ஓகே. கான்செப்ட்ஸ், ஸ்பீஷிஸ் இன் நியூஸ் பார்த்துருவோம். அதுக்கடுத்து பிளேசஸ் இன் நியூஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வருது சில நேரங்கள்ல. புரியுதுங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா என்னென்ன நியூஸ் வந்திருக்கு. இந்த 15 டேஸ்ல பெருசா எதுவும் வரல. ஹிமாச்சல் பிரதேஷ்ல குஃப்ரின்னு ஒரு ரீஜன் இருக்கும். குஃப்ரில வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பொட்டேட்டோ ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கும். ஓகே. புரியல. ஆப்பிள். ஆக்சுவலா பொட்டேட்டோ நியூ வெரைட்டிஸ் வந்து ஒரு 4 ரிலீஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அது ஆக்சுவலா ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஏரியாவே. ஒரு மவுண்ட் மாரி இருக்கும். மேல ஃபுல்லா அப்படியே ஒரு பனி படிஞ்சிருக்கும். குஃப்ரி அது அந்த ஏரியாவே சூப்பரா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அது ஒண்ணு மட்டும் தான் நியூஸ்ல வந்திருந்தது.
அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 2 நியூஸ் ஆக்சுவலா வந்திருந்தது வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சர். ஸோ அதுவுமே நம்ம கவர் பண்ணிடுவோம். அது இல்லாமல சில டெர்மினாலஜிஸ் எல்லாம் நம்ம நோட் பண்றதே கிடையாது. இப்ப கிளவுட் பர்ஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. கிளவுட் பர்ஸ்ட்னா நம்மளோட கான்செப்சுவல் இது எப்படி போகும்? நல்லா மழை அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு விட்டுருவோம். ஆனா அந்த கிளவுட் பர்ஸ்ட்க்கு ஐஎம்டில என்ன பண்ணியிருப்பாங்க? டெஃபனிஷன் குடுத்து அத வந்து குவான்டிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு 10 சென்டிமீட்டராவது மழை பதிவாகணும்னு சொல்லிட்டு. இப்ப புதுசா என்ன சொல்றாங்கன்னா, மினி கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? சோ அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்துட்டு. அந்த மாரி நீங்க என்ன பண்ணணும்னா, சிங்கிள் லைன்ல அது நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். மியாவாக்கி மெத்தட்ன்னு ஒண்ணு இருக்கு ஆக்சுவலி. அதெல்லாம் சிங்கிள் லைன்ல தான் கேட்டாங்க யுபிஎஸ்சில. அப்படின்னா என்ன? அப்படின்னு மட்டும். சோ அர்பன் ஏரியால ஃபாரஸ்ட் ரீஜெனரேஷனுக்காக நம்ம என்ன பண்றோம்? மியாவாக்கி மெத்தட் யூஸ் பண்றோம். இந்த மாரி சிங்கிள் லைன்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதுவுமே உங்களுக்கு கவர் பண்ணிருவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, வீக்லி மெயின்ஸ் பிராக்டிஸ் கொஸ்டின். முன்னாடி வீக்லி இருந்தது. இப்போ வந்து உங்களுக்கு மெயின்ஸ் பிராக்டிஸ் கொஸ்டின் கொஞ்சம் கொஞ்சமா இன்டகிரேட் பண்ணவும் ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? சோ இந்த பேசிஸ்ல தான் வந்து வி ஆர் கோயிங் டு கவர். ஓகே. இத தாண்டி உங்களுக்கு என்னென்ன என்வாயர்ன்மெண்ட்ட நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நெறைய இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. அது மேபி நீங்க உங்களுக்கு கிளாஸ்ல டீச் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே படிச்சிருப்பீங்க. இப்போ ஆ பாரிஸ் அக்ரீமெண்ட் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎம்எஸ் கன்வென்ஷன் இருக்கு. பான் கன்வென்ஷன் அது எல்லாமே. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக்கா நெறைய லாஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்வைரன்மென்ட் புரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கும். நாய்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் ரூல்ஸ் இருக்கும். இந்த மாரி இருக்க விஷயங்கள்லாம் ரிப்பீட்டடா என்ன ஆகும் உங்களுக்கு? நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கும். இத நம்ம ஒவ்வொரு 15 டேஸும் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்த ஒரு 4 மாசம் வருதா உங்களுக்கு, டெல்லியில ஏர் பொல்யூஷன் வந்துரும். டெய்லியும் பேப்பர்ல என்ன வரும்னா, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பார்ப்பீங்க. கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மென்ட் பார்ப்பீங்க. நேஷனல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பார்ப்பீங்க. பிஎம் 2.5, பிஎம் 10. இந்த 5 வந்து டெய்லியுமே பேப்பர்ல இருக்கும். அதனால இந்த 2 ப்ளூல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? இத நான் என்ன பண்ண போறேன்னா, தனியா ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி, அதுல வந்து ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போட்டுருவோம். சோ நீங்க ஒவ்வொரு டைமும் என்ன பண்ண வேண்டாம். எப்பல்லாம் உங்களுக்கு மறக்குதோ, அப்ப அந்த வீடியோ ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் இருக்கும். சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டின்னு ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ. அத மட்டும் நீங்க பார்த்துட்டா போதும். சோ இது 2த்துக்கு மட்டும் அந்த மாரி ஒரு பிளான் வச்சிருக்கோம். இல்லாட்டி உங்களுக்கு கிளாஸ் ரொம்ப லென்த்தா போயிட்டே இருக்கும். என்வைரன்மென்ட்க்கு இவ்வளவு நம்ம பார்க்கணுமா? அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வர ஆரம்பிச்சுரும். புரியுதுங்களா? பட் எனிவே ஸ்டில் யூ ஹேவ் டூ இன்வெஸ்ட் யுவர் டைம். 20 கொஸ்டின் வருது. 20 கொஸ்டினும் சில நேரங்கள்ல கரண்ட் அஃபேர்ஸா வருது. லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ரொம்ப கான்செப்சுவலா கேட்டிருந்தாங்க என்வைரன்மென்ட். அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டடா ஸ்பீஷீஸ் நியூஸ் வருது இல்லையா உங்களுக்கு? புதுசா கண்டுபிடிக்கிற ஸ்பீஷீஸ், இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு த்ரெட்டனா இருக்க ஸ்பீஷீஸ், இந்த மாரி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ என்வைரன்மென்ட்க்கு ஒரு ஸ்டாண்டர்டான கன்சிஸ்டன்ட் அப்ரோச் கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அந்த மாரி தான். அதனால தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, நோட்ஸ் மட்டும் படிங்கன்னு யாராவது சொன்னா கேட்காதீங்க தயவு செஞ்சு. புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்சிவான அப்ரோச் இருக்கணும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. அப்பதான் ஓரளவுக்கு உங்களால கன்சிஸ்டன்டான கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். நீங்க 20 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்ல, ஒரு 18 கொஸ்டின்ஸ் உங்களால என்ன பண்ண முடியும்? அட்டெண்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் எது வந்திருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கிளேஷியர் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட். இது நெறைய பேர் ஜியோகிராஃபில படிச்சிருப்பீங்க. கரெக்ட்டா? சிம்பிளான கான்செப்ட் என்னது உங்களுக்கு? கிளேஷியர் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட் அப்படிங்கும்போது. கிளேஷியர்னா என்னது? பனி? ஐஸ்? எப்படி டிஃபைன் பனின்னு எவ்வளவோ சொல்லலாம் இல்லைங்களா? அண்டார்டிகால இருக்கிறது கிளேஷியரா இல்லாட்டி என்னது? அண்டார்டிகாவ என்னன்னு சொல்லுவோம்? அண்டார்டிக் கிளேஷியர்ன்னு சொல்லுவீங்களா? கிடையாது. ஆர்க்டிக்ல இருக்கிறது? அதுவும் ஐஸ் தான். அது என்னன்னு சொல்லுவீங்க? அது ரிப்பீட்டட் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கு ஆக்சுவலி பின்னாடி. ஐஸ் பர்க்ன்னு ஒண்ணு இருக்கா? ஐஸ் ஷீட்ன்னு ஒண்ணு இருக்கா? ஐஸ் ஷெல்ஃப்ன்னு ஒண்ணு இருக்கா? வேற என்ன இருக்கு? வேற என்னலாம் இருக்கு? புரியல. கிளேஷியர்ன்னு ஒண்ணு சொல்றீங்களா? அப்ப இது எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும் இல்லையா? அப்ப கிளேஷியர் அப்படிங்கிறது என்னது? ஹை ஆல்டிட்யூட் ரீஜன்ல உங்களுக்கு ஐஸ் என்ன ஆகும்? ஸ்னோஃபால் மூலியமா அப்படியே கன்சாலிடேட் ஆகி ஃபார்ம் ஆயிருக்க லேண்ட் பேஸ்ட் ஐஸ் சிஸ்டம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கிளேஷியர் அப்படின்னு சொல்லுவோம். கிளேஷியர் என்னைக்குமே நீங்க தண்ணீல எல்லாம் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? அண்டார்டிகால நெறைய கிளேஷியர்ஸ் இருக்கும். அந்த லேண்ட் மேல புரியுதுங்களா? அதுதான் நம்ம கிளேஷியர்ன்னு சொல்லுவோம். எப்போ அது தண்ணிக்கு போயிடுச்சோ, அப்பவே அது என்னன்னு சொல்லிடுவோம்? ஐஸ்பர்க் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். சோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நான் சொல்றேன். புரியுதுங்களா? So, அப்போ இந்த கிளேஷியர் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட் அப்படின்னா, இந்த கிளேஷியர் உங்களுக்கு இந்த மாரி உருகிட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? இது உருகுறனால கீழ உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு சின்ன ரிசர்வாயர் மாரி ஒரு வாட்டர் ஃபார்ம் ஆகும். இததான் கிளேஷியல் லேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இந்த கிளேஷியல் லேக் வந்து இந்தியால ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்ல இருந்து ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? இது வேற நியூஸ் ஆக்சுவலி. அடுத்த இதுலயே இந்த நியூஸும் வந்திருந்தது உங்களுக்கு. பிடபிள்யூசி ரிப்போர்ட் படி இந்தியால உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை கிளேஷியல் லேக்ஸ் இருக்கு? 432. புரியுதுங்களா? மெயின்ஸ்ல இந்த மாரி ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் வந்து கோட் பண்ணணும்னு நெனைப்பாங்க யுபிஎஸ்சில. ஓகே. இந்த 432 கிளேஷியல் லேக்ஸுமே உங்களுக்கு என்ன ஆகுது? அதோட வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா இன்கிரீஸ் ஆயிட்டே போகுதுங்கிறது தான் நியூஸ். ஓகே. சோ கிளேஷியர்ஸ் ஏன் அதிகமா உங்களுக்கு உருகுதுன்னு தெரியும் இல்லையா?
குளோபல் வார்மிங். அதனால உங்களுக்கு என்ன ஆகுது? பனிப்பாறைகள் எல்லாமே உருகிட்டு இருக்கு. கரெக்ட்டா? இதனால இந்த ரிசர்வாயர் ஏரியா அப்படிங்கிறது பெருசாயிட்டே இருக்கு. இங்க யாரும் போய் டேம் கட்ட போறது கிடையாது. கரெக்ட்டா? நேச்சுரலாவே இது என்ன ஆகும்? ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ ஜியோகிராஃபில மொரைன்னு ஒரு விஷயம் படிச்சிருக்கீங்களா? மொரைன். MORAINE மொரைன். மொரைன்னா என்னது? இந்த டெபாசிஷன் இந்த மண்ணு மாரி இருக்கு இல்லையா? இதான் மொரைன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தண்ணி உருகி வரும்போது இந்த மொரைன் என்ன பண்ணும் அப்படின்னா, இது நேச்சுரலா ஒரு ரிசர்வாயர் மாரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு திட்டு மாரி ஃபார்ம் ஆயிடும். புரியுதுங்களா? அதனால இங்க தண்ணி தேங்க ஆரம்பிக்கும். ஓகே. இந்த திட்டு ஃபார்ம் ஆகுறது என்ன ஆகும்னா, ரொம்ப தண்ணிய வந்து இதனால என்ன பண்ண முடியாது? இந்த திட்டு சொல்றேன் இல்லையா? இத வந்து ரொம்ப தண்ணி அதனால அடக்கி வைக்க முடியாது. எப்போ இந்த உருகுறது ரொம்ப அதிகமாகுதோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? வாட்டரோட குவான்டிட்டி அதிகமாகும். டக்குன்னு இது உடைஞ்சு என்ன ஆகும் உங்களுக்கு? அப்படியே வந்து ஒரு ஃப்ளட்டா வர ஆரம்பிச்சுரும். இதுதான் கிளேசியல் லேக் அவுட் பர்ஸ்ட் ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த டேம் இந்த தடுப்பணை மாரி இருக்கு இல்லையா? இது வந்து மொரைனால ஃபார்ம் ஆகலாம். அப்படி இல்லன்னா ஐஸ்னாலயும் உங்களுக்கு என்ன ஆகும்? இது ஒரு டேம் மாரி இருக்கும் இந்த இடத்துல. புரியுதுங்களா? சோ அத பொறுத்து மொரைன் ஆர் ஐஸ் டேம்டு கிளேசியல் லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இதோட இத வந்து பிரெடிக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதோட இம்பாக்ட் என்னலாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப உத்தரகாண்ட், ஹிமாச்சல், அருணாச்சல் பிரதேஷ் இந்த ரீஜன்ல தான் நீங்க இந்த கிளேசியல் லேக்ஸ் பார்க்க முடியும். புரியுதுங்களா? கவர்ன்மென்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா, இது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு ஐடியா கிடையாது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, சேட்டலைட் டேட்டா வச்சு இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜன்ல எங்க இந்த மாதிரியான லேக் ஃபார்ம் ஆயிருக்கு, இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இதோட ஒரு அசோசியேட்டட் இன்ஸ்டிடியூஷன் தான் ICIMODன்னு சொல்லுவோம். ICIMOD கேள்விப்பட்டிருக்கீங்களா? ICI, MOD இன்டர்நேஷனல் லெவல்ல. ஓகே. இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் ஆ இந்து குஷ் ஹிமாலயா சம்திங் அந்த மாரி வரும். ஓகே. அவங்கள வச்சு என்ன பண்றாங்கன்னா, எல்லாத்தையுமே ஜியோ டேக் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியாலே 432 லேக்ஸ் இந்த மாரி கிளேஷியல் லேக்ஸ் இருக்கு. புரியுதா? ஹையஸ்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா, அருணாச்சல்ல. இந்த நியூஸ் எதுக்காக வந்திருந்ததுன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கிஷ்தாவர்னு ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஏரியால தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அதிகப்படியான கிளேஷியல் லேக்ஸ் இருக்குன்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? ஆனா, இந்த நியூஸ்ல இத மட்டும் நீங்க பார்க்கக் கூடாது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது உருகுறனால கீழ நீங்க ஒரு டேம் கட்டிட்டு இருப்பீங்களா? ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். இது உருகி திடீர்னு தண்ணி வந்தா என்ன ஆகும்? மொத்தமா அடிச்சுட்டு போயிடும். 1. இந்த கிஷ்தாவர் ரீஜன்ல ஹை ஆல்டிடியூட் நேஷனல் பார்க்னு ஒன்று இருக்கு. அங்கேயும் சில அனிமல்ஸ், பயோடைவர்சிட்டி எல்லாம் இருக்கு. அதுவுமே சேர்ந்து உங்களுக்கு என்ன ஆயிடும்? அழிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? அதோட இம்பாக்ட் எல்லாத்தையுமே இங்க குடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? சப்சிக்வென்ட்லி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஆர்டிக்கிள்ல வந்து தே ஹேவ் ஆல்சோ டாக்ட் அபௌட் தீஸ் திங்ஸ். ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெறும் ஹெட்டிங்க மட்டும் படிச்சுட்டு, கிளேஷியல் லேக் அவுட் பர்ஸ்ட் ஃப்ளட்னா என்ன? எனக்கு தெரியுமே அப்படின்னு விட்டுட்டு போயிடும். ஆனா அவங்க என்ன பேசியிருக்காங்க? செனாப் ரிவர் அங்க தான் இருக்கு உங்களுக்கு. சோ செனாப் ரிவரோட ஆரிஜின் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஹிமாச்சல்லயே பெரிய ரிவர் தான் செனாப். எதோட ட்ரிபியூட்டரி? இண்டஸோடது. இண்டஸ நம்ம ஷேர் பண்றோம் இல்லையா பாகிஸ்தான் கூட? இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி படி. கரெக்ட்டா? எதெல்லாம் ஷேர் பண்றோம்? ஐசிஜே. இண்டஸ், செனாப் அண்ட் ஜீலம். இது 3யும் ஷேர் பண்றோம். கரெக்ட்டா? சோ இந்த லாஹூல் ஸ்பிட்டி ரீஜன் இருக்கும். அங்க தான் ஆரிஜினேட் ஆகும். ஆரிஜினேட் ஆயி இது என்ன பண்ணும்னா, ஜீலமும் இது கூட வந்து ஜாயின் ஆகும். செனாப், ஜீலம் 2ம் சேர்ந்து என்ன ஆகும்? சட்லஜ்ல எம்ப்டி ஆகும். இப்படிதான் உங்களுக்கு அப்படியே அடுத்தடுத்து போயிட்டு இருக்கும். சோ ஜியோகிராஃபில ரொம்பலாம் உள்ள போல. புரியுதுங்களா? பட் இதுவுமே நீங்க மார்க் பண்ணும். ஓகே. 2வது மார்வான்னு ஒரு ரிவர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. யுபிஎஸ்சி இத கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும். செனாபு, சட்லஜ் இதெல்லாமே நீங்க ஜியோகிராஃபிலே படிச்சிடுறீங்க. இந்த ஒரு ரிவர் வரும் பாருங்க. ஓகே. மார்வான்னு சொல்லிட்டு. இது செனாபோட ட்ரிபியூட்டரி. சோ அந்த ஆர்டிக்கிள்ல இத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மார்வான்னு ஒரு ரிவர். இந்த ரிவர் வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்க அந்த ஹை ஆல்டிடியூட் நேஷனல் பார்க் சொன்னேன் இல்லையா? அது வழியா ஃப்ளோ ஆகுற ஒரு முக்கியமான ரிவர். இட் இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் செனாப். புரியுதுங்களா? அப்ப இத நம்ம மேப்ல போய் ஒரு டைமாவது பார்த்து வைக்கணும். ஓகே. யுபிஎஸ்சி என்ன பண்ணுவாங்கன்னா, தனியா அப்படி கேட்கலனாலும் மேக் த ஃபாலோயிங்ல என்ன பண்ணுவாங்க? குடுத்துருவாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. 2017 எந்த எனக்கு பிரிலிம்ஸ்ன்னு தெரியல. 2017லயோ 19லயோ ஆழியார் இருக்கு இல்லையா? பொள்ளாச்சியில. ஆழியார் வந்து கேட்டிருந்தாங்க. சும்மா ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் 3 வேர்ட்ஸ். ஆழியார் அதுக்கப்புறம் 2 என்னன்னு எனக்கு தெரியாது. இத குடுத்துட்டு இதெல்லாம் என்னன்னு கேட்டிருந்தாங்க அவ்வளவுதான். இது படிச்சாலே ஒண்ணும் புரியாது. அது இப்ப உங்களுக்கு நான் ஆழியார்ன்னு சொன்னனால இது. அவன் ஏஎல்ஐ, ஒய்ஏஆர்ன்னு குடுத்துட்டான். நெறைய பேர் அழியார்ன்னு படிச்சுட்டு நம்ம பசங்களே தப்பா போட்டு வந்தாங்க அது. அத படிக்கும்போது எனக்கு ஆழியார்ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப இது என்னவா இருக்கணும்? ஸ்டேட்மெண்ட்ல வாட்டர் பாடி குடுத்திருந்தாங்க. அப்படிதான் நான் மேட்ச் பண்ணிட்டு வந்தேன். புரியுதுங்களா? சோ அதனால எதுவுமே வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் நாலேட்ஜ் அப்படிங்கிற மாரி கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்? ஹெல்ப் ஆகும். அப்ப இந்த ரிவர் இம்பார்ட்டன்ட். கிளேசியர்ஸ் 2 என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, பிரம்மா கிளேசியர், மெட்வான் கிளேசியர். இது 2மே எங்க இருக்கு? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கிஸ்தா ரீஜன்ல. புரியுதா? கிஸ்தாவ் ரீஜன். அத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அத தாண்டி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஆ ஒரு த்ரெட் இருக்கு அப்படிங்கிற மாரி கிளேஷியல் லேக்ஸ்னால. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராஜெக்ட்ஸ் அந்த நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்லயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பக்கால்தோல், கிரு, குவார் எல்லாமே. இது எல்லாமே இந்தந்த ரிவர்ஸ் மேல என்ன பண்றாங்க? கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கிளேஷியல் லேக் அவுட் பர்ஸ்ட் ஃப்ளட் வந்துச்சுன்னா, இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் எல்லாமே என்ன ஆயிடும்? மொத்தமா அடிச்சுட்டு போயிடும். புரிஞ்சுதா? அப்ப இப்படிதான் ஒரு நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்க நீங்க அப்ரோச் பண்ணும்.
என்வரான்மெண்ட்டுக்கு புரியுதுங்களா? கான்செப்டும் இருக்கும், பிளேசஸ் இன் நியூஸ் இருக்கும், ரிவர்ஸ் இருக்கும், கிளேஷியர் இருக்கும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். புரியுதா? எஸ். நான் எல்லாம் அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு. சும்மா வேணா ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கங்க. இதை நான் சொல்லாம இருந்தேன்னா பிபிடி நான் அனுப்பிச்சிடுறேன், பிடிஎஃப். காமராஜ் ஜீனியஸ் ஃபோரம்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா? அது இல்லாம என்வரான்மெண்ட் 360 ஒரு சேனல் இருக்கு என்வரான்மெண்ட்டுக்கு. அதுலயே நான் வந்துட்டு ஐ வில் சென்ட் இட். ஓகே, அதுல இல்லாதவங்க ஜாயின் பண்ணிங்க. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நியூஸ்ல வந்திருந்தது. அண்ட் இதுல எதுவுமே பெருசா எதுவும் கிடையாது. ஆனா மெயின்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? ஸோ அவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னா 2011 இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கு? 30% கிளேஷியல் லேக்ஸ் க்ரோ ஆயிருக்கு. அப்ப தனியா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா திஸ் ஷுட் பி யுவர் வேல்யூ அடிஷன். ஓகே, ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்ட்ரல் வாட்டர் கமிஷனே கொடுத்த ரிப்போர்ட். புரியுதா? அப்ப நீங்க என்னெல்லாம் பார்க்கணும் இந்த ஏரியாவில், இந்த இடத்துல? ஃபர்ஸ்ட் எடுத்தவனே சிடபிள்யூசினா யாருன்னு போய் பார்க்கணும். புரியுதுங்களா? இதை நான் சப்சிக்வெண்டா கவர் பண்றேன். அதனாலதான், ஏன்னா இது சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. என்ன சொல்லுவேன் நானு? ஸ்டாட்டுட்டரி பாடியா இல்லாட்டி எக்ஸிகியூட்டிவ் பாடியா, எந்த ஒரு லொகேட் ஆயிருக்கு, இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இதை நீங்களே படிச்சுக்கலாம். அதனால நான் ரெக்கார்டிங்ல கவர் பண்ணிடுறேன் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே. எஸ், ஓகே. ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ், கிளவுட் சீடிங் ராஜஸ்தான்ல. கரெக்டா? இதுக்கு முன்னாடி 2-3 மாசத்துக்கு முன்னாடி நியூஸ்ல வந்திருந்தது. எதுக்காகன்னா டெல்லி வந்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க, கிளவுட் சீடிங் பண்றேன்னு சொல்லிட்டு. கிளவுட் சீடிங் என்ன கான்செப்ட்? சால்ட்டை வந்து கிளவுட்ல வந்து தூவி விடுவாங்க. அதனால மழை என்ன ஆகும்? பெய்யும். ஆர்டிபிஷியலா ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ற மெத்தட் தான் கிளவுட் சீடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப பொல்யூட்டடா இருக்கும் போது மழை பெஞ்சா உங்களுக்கு என்ன ஆகும்? ஓரளவுக்கு டஸ்ட் எல்லாம் செட்டில் ஆயிடும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த கான்செப்ட் என்ன பண்றாங்க, டெல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா ராஜஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா ஒரு பைலட் ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. அப்ப இங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, சோ இந்த மாதிரி ஒரு ஏரோப்ளேன்ல போய் என்ன பண்ணுவாங்க, என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நோட் பண்ணும். சில்வர் அயோடைட், பொட்டாசியம் அயோடைட், ட்ரை ஐஸ். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஏதோ ஒரு கெமிக்கல் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கெல்லாம் தூவி விடுவாங்க. இன்னும் டெப்த் உள்ள போகணும்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளவுட் சீடிங் இருக்கு ஆக்சுவலா. வார்ம் கிளவுட் சீடிங் இருக்கு, அதுக்கப்புறம் டைனமிக் கிளவுட் சீடிங் இருக்கு, ஸ்டாட்டிக் கிளவுட் சீடிங் இருக்கு. புரியுதுங்களா? அந்த லெவலுக்கு யூபிஎஸ்சி போக மாட்டாங்க. ஓகேங்களா? ஜென்ரலா இந்தியாவுக்கு வார்ம் கிளவுட் சீடிங் அப்படிங்கிறது ப்ரிஃபரபிள், டிராபிக்கல் கண்ட்ரி அப்படிங்கறதுனால. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலா கிளவுட் எப்படி ஃபார்ம் ஆகும்? வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் ஆகணும். கண்டென்ஸ் ஆகிறதுக்கு என்ன தேவைப்படும்? இல்ல சின்ன வயசுல நீங்க படிச்சது தான். அது பேர் என்ன சொல்லுவோம்? ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை படிச்சிருக்கீங்களா? டஸ்டா இருக்கலாம், இல்ல ஒரு சால்ட்டா இருக்கலாம். அது மேல வாட்டர் என்ன ஆகும்? ஹை ஆல்டிடியூட் ரீஜன்ஸ்ல கண்டென்ஸ் ஆகும். அதுதான் கிளவுடா ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன இன்டியூஸ் பண்றீங்க? யூ ஆர் கிவிங் a cloud condensation nuclei. இந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா they will act as a hygroscopic nuclei. அதை சுத்தி உங்களுக்கு என்ன ஆகும்? மாய்ச்சர் அப்படிங்கிறது பில்ட் ஆகி அது அப்படியே மழையா பெய்யும். புரியுதுங்களா? சில நேரங்களில் மழை பெய்யும், சில நேரங்களில் உங்களுக்கு என்ன ஆகும்? மழை பெய்யாமலையும் போகலாம். எப்பவுமே மழை பெய்யும் நம்மளால சொல்ல முடியாது. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம், புதுசா எந்த கிளவுடையும் அதனால உருவாக்க முடியாது. ஏற்கனவே இருக்கிற கிளவுட்ல தான் உங்களுக்கு என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் வாட்டரை கண்டென்ஸ் பண்ண வச்சு இட் வில் மேக் த ரெயின். புரியுதுங்களா? ஸோ ஆர்டிஃபிஷியலா நம்ம என்ன பண்றோம்? ரெயினை இன்டியூஸ் பண்றது தான் கிளவுட் சீடிங் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? எஸ். நெக்ஸ்ட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்தது. நாய்ஸ் பொல்யூஷனை பத்தி யாரும் பெருசா கேட்கறது இல்ல. ஐ மீன் டீச் பண்றது கிடையாது. நாய்ஸ் பொல்யூஷனுக்கு இந்தியாவில் ஆக்ட் இருக்கா? நாய்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை எங்கேயாவது இடத்துல டிஃபைன் பண்ணிருக்கோமா? நாய்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ புரியல. ஆமா, அது WHO லிமிட் சொல்லியிருப்பாங்க. 65 டெசிபலுக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு என்னது? இட் இஸ் டேர்ம்ட் அஸ் நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஏர் பொல்யூஷன் ஆக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் ஏர் பொல்யூட்டன்ட் டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க. வாட்டர் பொல்யூஷன் ஆக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் வாட்டர் பொல்யூட்டன்ட் அப்படின்னு டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க. இன்னும் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, நம்ம கிட்ட நாய்ஸ் பொல்யூஷனுக்கு ஆக்ட் கிடையாது. ஏர் பொல்யூஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா 1981ல, அதுக்கு கீழே தான் நாய்ஸ் என்னன்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க, ஏர் பொல்யூட்டன் டிஃபைன் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தான் ஆக்சுவலா யூபிஎஸ்சி எதிர்பார்க்கறது உங்ககிட்ட. புரியுதுங்களா? ஸோ இதுக்குன்னு தனியா உங்களுக்கு என்ன கிடையாது, ஆக்ட் கிடையாது. என்வரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே வி ஹேவ் நாய்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் ரூல்ஸ். புரியுதுங்களா? இதே பார்லிமெண்ட் எடுத்துட்டு வந்தது. ரூல்ஸ் அப்படின்னா யார் எடுத்துட்டு வருவா? கவர்மெண்ட் எடுத்துட்டு வருது. புரியுதுங்களா? இந்த ஆக்டுக்கு கீழே பார்லிமெண்ட் என்ன சொல்லிடுவாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்க என்ன பண்றோம், என்வரன்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக எம்பவர் பண்றோம்னு. ஸோ அதுக்கு கீழே கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்தது தான் நாய்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் ரூல்ஸ். புரியுதுங்களா? இதுக்கு கீழே சைலன்ஸ் ஜோன் ஒரு ஏரியா இருக்கு. கோர்ட், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ஹாஸ்பிட்டல், நைட் டைம், இது எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணிருப்பாங்க. கோர்ட்னா என்னது, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் எவ்வளவு தூரத்துக்கு
நாய்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, இது அதுல இருந்து எடுத்த கிளிப்பிங்ஸ் தான். ஓகே, நைட் டைம் ஒரு விஷயத்த டிஃபைன் பண்ணிருப்பாங்க இந்த இடத்துல. நைட் டைம்னா எந்த டைம்ல இருந்து ஆக்சுவலா டே டைம்னா 6 AM இருந்து 10 PM வரைக்கும். இதெல்லாம் கூட டிஃபைன்ட். அப்ப இந்த டெசிபலுக்கு மேல போச்சுனாலே இது என்னது? இட் இஸ் கன்சிடர்ட் டு பி நாய்ஸ். இங்க நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா 50-40. இதுதான் WHO ரெக்கமெண்டட். இந்த இதுக்கு மேல நாய்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு. சைலன்ஸ் ஜோன்னா எங்க சொல்லுவோம் நம்ம? ஸ்கூல் பக்கத்துல, ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்துல, புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி சைலன்ஸ் ஜோனை உருவாக்குறது அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டலை சுத்தி, கோர்ட், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சுத்தி, இதை சுத்தி 100 மீட்டர்ஸ் அவங்களால என்ன பண்ண முடியும்? சைலன்ஸ் ஜோனும் டிக்ளேர் பண்ண முடியும். இந்த பவர்ஸ் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா நாய்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் ரூல்ஸ்ல இருந்து. நாய்ஸ் பொல்யூஷனை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. உங்களுக்கே தெரியும் நாய்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு, கரெக்டா? இதை எப்படி கவர்மெண்ட் வந்துட்டு டேக்கிள் பண்றாங்க அப்படிங்கிறது அவசியம். ஓகே, அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர்ஸ் கொடுத்துருக்கோம் நாய்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் ரூல்ல. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுதுங்களா? அண்ட் நெக்ஸ்ட், எது அக்செப்டபிள் நாய்ஸ் லெவல், சைலன்ஸ் ஜோன் என்ன பண்றது, லவுட் ஸ்பீக்கர் எப்ப யூஸ் பண்ணலாம், ஹார்ன் சவுண்ட், இது எல்லாமே இந்த ரூல்ஸ் என்ன பண்ணிருப்போம்? டிஃபைன் பண்ணிருப்போம். ஆனா நாய்ஸ் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் அன் ஏர் பொல்யூட்டன்ட் அண்டர் ஏர் பொல்யூஷன் ஆக்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுதுங்களா? இந்த நாய்ஸை மானிட்டர் பண்றதுக்கு சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் 2011 என்ன பண்ணிருப்பாங்க? இட்ஸ் அ நேஷனல் ஆம்பியன்ட் நாய்ஸ் மானிட்டரிங் நெட்வொர்க். இப்போ மழையெல்லாம் எப்படி நம்ம மெஷர் பண்றோம்? ரெயின் காஜ்னு ஒரு நெட்வொர்க் இருக்கும் இல்லையா? நிறைய இடத்துல ரெயின் காஜ் வச்சிருப்போம். அதுல கலெக்ட் ஆகிற வாட்டரை வச்சுதான் இவ்வளவு டெப்த்துக்கு மழை பெஞ்சிருக்கு நம்மளால சொல்ல முடியுது, கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க? தே வுட் பில்ட் அ நெட்வொர்க் ஆஃப் என்ன சொல் நாய்ஸ் மெஷரிங் ஸ்டேஷன்ஸ். அதுதான் நேஷனல் ஆம்பியன்ட் நாய்ஸ் மானிட்டரிங் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஒரு சிஸ்டமும் இட் இஸ் புட் இன் பிளேஸ். பட் இருந்தாலும் அர்பன் ஏரியாஸ்ல நம்ம என்ன ஃபாலோ பண்றது கிடையாது, இது எதையுமே ஃபாலோ பண்றது கிடையாது. அதை பத்தி தான் இவர் பேசியிருப்பார், புரியுதுங்களா? ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். எஸ், நான் இந்த பிடிஎஃப் அனுப்பிச்சு விடுவேன். நீங்க மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பண்ணிக்கலாம்? கம்ப்ளீட்டா இந்த ஆர்டிகல் படிச்சு ஏன் நாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு நெக்லெக்டட் இதா இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கார்த்திக் டிஃபன் சென்டர் இருக்கு இல்லையா? அங்க போய் அங்க தெரியும் இல்லையா உங்களுக்கு? அங்க எந்த இதுவும் கிடையாது, சிக்னல் எதுவுமே. 4 பக்கமும் என்ன பண்ணுவாங்க? இஷ்டத்துக்கு வண்டி வருவாங்க, எவனா ஒருத்தவங்க சொருகிப்பான். அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? எல்லா பக்கமும் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, புரியுதுங்களா? அது நம்மளுக்கும் பழகி போயிடுச்சு. நம்மள கொண்டு போய் இந்த யூரோப்ல எல்லாம் விட்டோம்னு வைங்களேன், என்ன சத்தமே இல்ல, ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு நம்மளுக்கு தோணும், புரியுதுங்களா? அந்த அளவுக்கு நம்ம பழகிட்டோம். ஆனா நாய்ஸ்னால உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் கிரியேட் ஆகும். ஓகே, மேபி நீங்க இப்ப ஓரளவுக்கு சின்ன பசங்களா இருக்கலாம், தெரியறது இல்ல. 30 எல்லாம் கிராஸ் பண்ணிட்டீங்க. சின்ன வயசுல வீட்டுல சத்தமா டிவில பாட்டெல்லாம் வச்சு கேட்டிருக்கீங்களா? கேட்டதே கிடையாதா? கேட்டிருப்பீங்க. என்ன சொல்லுவாரு அப்பா இல்ல அம்மா? கம்மி பண்ணு, தலை வலிக்குது அப்படின்னுவாங்க. நம்மளுக்கு புரியவே புரியாது. எனக்கு நல்லா தானே இருக்கு. இவங்களுக்கு மட்டும் எப்படி தலை வலிக்கும்? நல்ல பாட்டு, சூப்பரா தான் இருக்கு அப்படின்னு. ஆனா 30 தாண்டும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? எனக்கு கொஞ்சம் மன அமைதி வேணும். ஓகே, சத்தமா எனக்கு பாட்டு வைக்காதீங்க அப்படின்னு நம்மளுக்கே தோண ஆரம்பிக்கும். ஓகே, நம்ம பூமரா மாற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கிறது தான். ஓகே, அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு நாய்ஸ் பொல்யூஷன், புரியுதுங்களா? அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் ரூல்ஸை நீங்க வயலேட் பண்ணீங்கன்னா இட் இஸ் கிரிமினல் அஃபென்ஸ், புரியுதுங்களா? பட் அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறது இல்லை, பேருக்கு வச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இதுவும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் யூ ஷுட் நோ, இந்தியாவில் நைட் டைமை நம்ம டிஃபைன் பண்றோம் இந்த இப்பல இருந்து இப்ப வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு ஆக்ட் அப்படிங்க, அந்த ரூல் அப்படிங்கிறது அவ்வளவு பிரீஃபா இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபைட்டோ பிளாங்டன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுதுங்களா? ஸோ நமக்கு சின்ன வயசுல ஒரு பெரிய பொய்ய சொல்லி வளர்த்துப்பாங்க, மரத்துல இருந்து தான் ஆக்சிஜன் வருது அப்படிங்கிற மாதிரி. கரெக்டா? நம்மளும் என்ன சொல்லுவோம்? அமேசான் இஸ் தி லங்ஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்னு படிச்சிருப்போம், கரெக்டா? அமேசான்ல உருவாகிற ஆக்சிஜன் அமேசான்ல என்ன ஆயிடும்? சரியா போயிடும், புரியுதுங்களா? அதுல இருந்து வெளியே ஒரு போட்டோ ஆக்சிஜன் கூட வெளியே வராது. வை? பிகாஸ் அங்க அவ்வளவு பயோடைவர்சிட்டி இருக்குல்ல. நம்ம என்ன மறந்துடுறோம்னா, ட்ரீஸ் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனா நைட் டைம்ல ட்ரீஸ் என்ன பண்ணும்? அதுவும் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும். ட்ரீஸ் எப்படி உயிர் வாழுது உங்களுக்கு? அதுவும் ரெஸ்பயர் பண்ணும், அதுக்குமே ஆக்சிஜன் தேவைப்படும், புரியுதுங்களா? அமேசான் எவ்வளவு பயோடைவர்ஸான ஒரு ரீஜன். அங்க எவ்வளவோ அனிமல்ஸ் இருக்கு, அக்வாட்டிக் அனிமல்ஸ் இருக்கு, அதுக்கும் ஆக்சிஜன் தேவை. இது எல்லாமே அங்கேயே உங்களுக்கு என்ன ஆயிடும்? ப்ரொடியூஸ் ஆயிடும். சாரி, அங்கேயே கம்ப்ளீட்டா யூஸ் ஆயிடும், புரியுதுங்களா? நம்ம உலகத்திலேயே அதிகப்படியான ஆக்சிஜன் அட்மாஸ்பியர் கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் தான், புரியுதுங்களா? ஸோ ஃபைட்டோ பிளாங்டன் யாரு? கடல்ல இருக்க ஒரு உயிரினம். எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? சிங்கிள் செல்டா இருக்கலாம், சயனோ பாக்டீரியாவா இருக்கலாம், புரியுதுங்களா? சில கேட்டகரி ஆஃப் பாக்டீரியா உங்களுக்கு என்ன பண்ணும்? ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். இட் வில் ஆல்சோ போட்டோசிந்தசைஸ், சயனோ பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சில மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே இருக்கும். இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல மோஸ்ட் நோட்டபிள் பத்தி தான் இங்க பேசியிருப்பாங்க. ஓகே, இது எங்க இருந்து எடுத்த நினைக்கிறீங்க?
பேப்பர்லாம் நல்லா படிக்கிறீங்கல்ல? பேப்பர்லாம் ஃபுல்லா படிச்சுட்டு தானே இருக்கீங்க கன்சிஸ்டன்ட்டா லாஸ்ட் 15 டேஸா? இது பார்த்தீங்களா? யாராவது பார்த்தீங்களா? இது எங்க வந்திருந்ததுன்னா, ஹிந்துல ஸ்கூல்னு ஒரு எடிஷன் வரும் இல்லையா? ஹிந்துல ஸ்கூலுக்குன்னே ஒரு எடிஷன் வருது. அதுல டெய்லி ஒரு என்வைரன்மென்ட் நியூஸ் போடுவாங்க. புரியுதுங்களா? சோ அதுல ஏன்னா இங்க மாரி இருக்கு பாருங்க. இந்த குழந்தைங்களுக்காக கொஞ்சம் ஃபாண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காங்க. சோ அவங்களுக்கு புரியிற மாரி தே ஹேவ் கிவன் அன் பிரீஃப் திங் அபவுட் பைட்டோபிளாங்க்டன்ஸ் புரியுதுங்களா? சோ இந்த மாரி இருக்கும் ஆக்சுவலி லிட்டரலி. ரொம்ப மைக்ரோஸ்கோபிக்கா புரியுதுங்களா? இதுல இந்த ப்ரோகுளோரோகாக்கஸ் அப்படிங்கிறத பத்தி தான் பேசியிருந்தாங்க. இதுவுமே பைட்டோபிளாங்க்டன்ல ஒரு கேட்டகரி. பைட்டோபிளாங்க்டன் கீழ உங்களுக்கு சயனோபாக்டீரியா சொன்னேன். அதுக்கப்புறம் டைனோஃபிளாஜெல்லேட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. டயாட்டம்ஸ் இருக்கு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, ப்ரோகுளோரோகாக்கஸ் இருக்கு. இதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வை? பிகாஸ் நம்ம 20% ஆஃப் குளோபல் ஆக்ஸிஜன புரொடியூஸ் பண்றது இவர்தான். ஓகே. நம்மளுக்கு நம்ம மரம்னு நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா, அல்டிமேட்லி இந்த ஒரு சின்ன ஆர்கானிசம் தான் என்ன பண்ணுது உங்களுக்கு? 20% ஆஃப் குளோபல் ஆக்ஸிஜனுக்கு இட் இஸ் ரெஸ்பான்சிபிள். புரியுதுங்களா? ஜெனரலா என்ன பிலீவ் பண்ணோம் அப்டின்னா, அந்த ஸ்டடிய பத்தி சொல்லிர்றேன் முதல்ல. டிராபிக்கல் வாட்டர்ஸ் இருக்கு இல்லையா? இது கொஞ்சம் வார்ம் ஆக ஆக இந்த மாதிரி ஆர்கானிசம் கொஞ்சம் த்ரைவ் ஆக ஆரம்பிச்சது. அப்ப இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா ஒரு பக்கம் உங்களுக்கு? எல்லாமே சூடா தானே ஆயிட்டு இருக்கு. கரெக்ட்டா? அப்போ இந்த ஆர்கானிசம் இன்னும் நல்லா த்ரைவ் ஆகும்னு நினைச்சாங்க. பட் அப்படி கிடையாது. சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ தாண்டும்போது, இந்த ஆர்கானிசமோட குரோத் என்ன ஆகுது? கம்மியாகுது, டிப்ளீட் ஆகுது. கிட்டத்தட்ட இதே ரேட்ல போய் 30 டிகிரி செல்சியஸ் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் தாண்டிருச்சுன்னா, இந்த ஆர்கானிசம் பாதிக்கு பாதி டிக்ளைன் ஆயிடும். புரியுதுங்களா? இதுதான் இந்த ஸ்டடி. ஓகே. நம்ம ஸ்டடி அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல எக்ஸாம்பிள் எழுதலாம். பட் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகே. சோ இது வந்து இட் இஸ் நாட் அ மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே. அதுதான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். இட் இஸ் அ சயனோபாக்டீரியா. 2வது வந்து பாத்தீங்கன்னா, இட் இஸ் தி மோஸ்ட் ஸ்மாலஸ்ட் அண்ட் மோஸ்ட் அபண்டன்ட் அப்படின்னு என்னது? இருக்கிற பைட்டோபிளாங்க்டன்லயே இதுதான் ரொம்ப அதிகப்படியா கடல்ல நீங்க பார்க்க முடியும். 3வது சன்லிட் வாட்டர் சர்ஃபேஸ்னா இப்போ ஓஷியானிக்ஸ் டெப்த வந்து 2ஆ பிரிச்சுக்கலாம். கீழ இருக்கிறத பென்திக்னு சொல்லுவோம். மேல இருக்கிறத லிட்டோரலா? பெலாஜிக் அப்படின்னு சொல்லுவோம். பெலாஜிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல நெறைய இருக்கு. இப்போ ஃபார்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். சன்லைட் வர்றத என்ன சொல்லுவோம்? ஃபார்டிக் ஜோன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஏஃபோர்டிக். இல்ல டிஸ்ஃபார்டிக் அதுக்கப்புறம் ஏஃபோர்டிக் வரும்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா? நீங்க டிஸ்கவரி எல்லாம் பார்த்திருக்கீங்கல்ல? அந்த தண்ணிக்குள்ள போக போக என்ன ஆகும்? டார்க் ஆக ஆரம்பிச்சுரும். அப்ப அந்த ஃபார்டிக் ஜோன்ல மட்டும் தான் இந்த மாரி ஆர்கானிசம் இருக்க முடியும். ஏன்னா இவங்க போட்டோசிந்தசைஸ் பண்ணணும். அப்ப உங்களுக்கு என்ன ஆகணும் ஆட்டோமேட்டிக்கா? சன்லைட் தேவைப்படும். அப்ப அந்த 75% ஆஃப் தி சன்லிட் சர்ஃபேஸ் வாட்டர்ஸ் மேல தான் நீங்க பார்க்க முடியும். பைட்டோபிளாங்க்டன் எல்லாம். புரியுதுங்களா? ஈவன் இதோட குரோத் எந்த அளவுக்கு இருக்கும்னா, சில நேரங்கள்ல உங்களுக்கு ஸ்பேஸ்ல இருந்து கூட பார்க்க முடியும். இதோட ரீப்ரொடக்ஷன். புரியுதுங்களா? அவ்ளோ ஹியூஜா இருக்கும். பச்சை கலர்ல தண்ணியா மாறிடும். புரியுதுங்களா? ஆல்கல் ப்ளூம் வேற, பைட்டோபிளாங்க்டன் வேற. புரியுதுங்களா? அண்ட் தே ஆர் பிரைமரி புரொடியூசர்ஸ்னு ஏன் சொல்றோம்? பிரைமரி புரொடியூசர்னா யாரு? அதனால தான் பிரைமரி புரொடியூசர்னு சொல்லுவோமா? சன்லைட்ட அப்சர்வ் பண்ணி எனர்ஜி புரியல. எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுமா? ஃபுட்டா கன்வெர்ட் பண்ணும். புரியுதுங்களா? இதுக்குள்ள பிரைமரி புரொடியூசர்ஸ் மட்டும் தான் உலகத்திலேயே உங்களுக்கு லைட் எனர்ஜிய கெமிக்கல் எனர்ஜியா மாத்துறது. கரெக்ட்டா? இப்ப நம்ம போய் வெயில்ல நின்னா என்ன ஆகும்? வேர்க்கும் அவ்வளவுதான். நம்மளால என்ன பண்ண முடியாது? லைட்ட அப்சர்வ் பண்ணி எனர்ஜி எல்லாம் கன்வெர்ட் பண்ண முடியாது. ட்ரீஸ் அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அக்வாட்டிக்ல யார் உங்களுக்கு? இந்த பைட்டோபிளாங்க்டன்ஸ். இவங்க 2 பேர் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க? தே வில் கன்வெர்ட் லைட் எனர்ஜி டூ கெமிக்கல் எனர்ஜி. அததான் நம்ம ஃபுட்ன்னு எடுத்துக்கிறோம். கரெக்ட்டா? நம்ம தாவரங்கள சாப்பிடுறோம். இல்லாட்டி தாவரம் சாப்பிடுற அனிமல்ஸ் சாப்பிடுறோம். இது எல்லாமே. புரியுதா? அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல என்ன குடுத்திருந்தாங்கன்னா, தே ஆர் எ கீஸ்டோன் ஸ்பீஷிஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்டடில. கீஸ்டோன் ஸ்பீஷிஸ்னா என்னது? ம். ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே. அந்த எக்கோசிஸ்டம்லயே ஒரு முக்கியமான ஸ்பீஷிஸ். ஸ்பீஷிஸ் இல்லன்னா மொத்தமா எக்கோசிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிடும். நீங்க ஒரு ஆர்ச் பார்த்திருக்கீங்களா? ஜெனரலா ஆர்ச் பார்த்திருப்பீங்கல்ல எல்லா இடத்துலயுமே. இந்த ஆர்ச்சோட சென்டர் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஸ்டோன் வச்சிருப்பாங்க. கரெக்ட்டா? நீங்க எந்த ஸ்டோன் எடுத்தாலும் ஆர்ச் கொஞ்சம் நிக்கும். ஆனா இந்த ஸ்டோன் எடுத்தீங்கன்னு வைங்களேன், மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடும். இததான் கீ ஸ்டோன் அப்படின்னு சொல்லும். ஓகே. இந்த இடத்துல கீ ஸ்டோன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷார்க். இந்த ஷார்க் எங்க இருந்து ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆகும்? இந்த பாப்புலேஷன் அதிகமாகுமா? ஓகே. இந்த பாப்புலேஷன் அதிகமாகறனால, இது எல்லாத்தையும் இத சாப்பிடுமா? இது மொத்தமா டெப்ளீட் பண்ணி விட்டுருமா? அப்ப இதுக்கு அடுத்து சாப்பாடு கிடைக்காதா? இதுவும் என்ன ஆயிடும் கொஞ்ச நாள்ல? அழிஞ்சு போயிடுமா? இதேதான் ஒரு எக்கோசிஸ்டம்ல இப்போ புலிய நீங்க எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும்? மானோட பாப்புலேஷன் அதிகமாகும். கிராஸஸ் எல்லாத்தையுமே அது என்ன பண்ணும்?
சாப்பிட்ரும். மொத்தமா டெசர்ட்டா அது மாறிடும். அந்த எக்கோசிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அந்த மாரி அந்த என்டையர் எக்கோசிஸ்டம கண்ட்ரோல்ல வச்சிருக்க ஸ்பீஷீஸ தான் கீஸ்டோன் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்பீஷீஸ் ஒன்ஸ் அழிஞ்சுட்டா, இன்னொரு ஸ்பீஷீஸ்னால என்ன பண்ண முடியாது? அத ரீப்ளேஸே பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்ப லெட் அஸ் அஸ்யூம் இந்தியால நம்ம சீட்டாவ ரீஇன்ட்ரோடியூஸ் பண்றோம் இல்லையா? பாவம் அது ஆக்சுவலா. ரொம்ப வருஷமா என்ன பண்றோம்? கூட்டு வந்து கொன்னு திரும்ப அங்க இருந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஒவ்வொன்னா என்ன பண்றோம்? எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். சீட்டாவ கொண்டு போய் வெஸ்டர்ன் காட்ஸ்ல நீங்க என்ன பண்ண முடியாது? இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. லெட் அஸ் அஸ்யூம் வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜியன்ல புலி இருக்குதா? எல்லாத்தையும் கொன்னுட்டோம்னு வச்சுப்போம் ஹண்ட் பண்ணி. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப புதுசா இல்ல டைகர்லாம் வேற எங்கேருந்து வாங்க முடியாது. ஏன்னா டைகர் அதிகப்படியா எங்க இருக்கு? இந்தியால தான் இருக்கு. அதையே நம்ம கொன்னுட்டோம் அப்டின்னா, சீட்டாவ கொண்டு வந்து நீங்க என்ன பண்ண முடியாது? அதுவும் பிரெடேட்டர் தான். பார்க்க புலி மாரி தானே இருக்கு. ஏன் வெஸ்டர்ன் காட்ஸ்ல விட முடியாது? ஜியோகிராபி கரெக்ட்டா? சீட்டா ரொம்ப வேகமா ஓடக்கூடியது. நீங்க கொண்டு போய் டென்ஸான ஃபாரஸ்ட்ல சீட்டா விட்டீங்கன்னா என்ன ஆகும்? எங்கேயாவது போய் மோதிக்கும். எதையுமே ஹண்ட் பண்ண முடியாது. அதுவும் செத்து போயிடும். புரியுதுங்களா? அப்போ என்னைக்குமே ஒரு ஸ்பீஷீஸ்க்குன்னு ஒரு எக்காலஜிக்கல் நீஷே இருக்கும். இத்தன வருஷம் எவல்யூஷன்ல அந்த ஜியோகிராபிக்கு ஏத்த மாரி, அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏத்த மாரி இது என்ன ஆயிருக்கும்? எவால்வ் ஆயிருக்கும். அது ஒன்ஸ் நீங்க எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, திரும்ப அத என்ன பண்ண முடியாது? எடுத்துட்டு வரவே முடியாது. அது பண்ணிட்டு இருந்த ஃபங்ஷன்ஸ யாராலயும் என்ன பண்ண முடியாது? ரீப்ளேஸே பண்ண முடியாது. புரியுதுங்களா? இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, உங்களுக்கு யுகே இருக்கு இல்லையா? யுகேலலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஹனி பீஸ் வந்து பயங்கரமா எக்ஸ்டிங்க்ட் ஆகுற மாரி ஆயிடுச்சு. இந்த ஹனி பீஸ், பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம். அங்க இருக்க சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, யூரோப்ல போய் பட்டர்ஃப்ளை, ஹனி பீலாம் புடிச்சிட்டு வந்து யுகேல விட்டுட்டு இருக்காங்க. அந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் கிட்டத்தட்ட. புரியுதுங்களா? இப்ப ஹனி பீ இல்லன்னா என்ன ஆகும்? பாலினேஷன் நடக்காது. நடக்கலன்னா என்ன ஆகும்? ஃபுட் செக்யூரிட்டியே கிடையாது நம்மளுக்கு. சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. ஹனி பீ இல்லன்னா மனுஷன் இருக்க மாட்டான். ஜெனரலா. புரியுதுங்களா? சோ அதனால ஃபங்ஷனல் ரிடண்டன்சின்னா என்னன்னா, வேற எந்த ஸ்பீஷிஸ்னாலயும் என்ன பண்ண முடியாது? இந்த விஷயத்த ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இட் வில் ஹேவ் அ ஹோல்ட் ஆன் தி எக்கோசிஸ்டம். புரியுதுங்களா? இது ஒவ்வொரு எக்கோசிஸ்டம் பொறுத்து மாறும். இப்ப இங்க எலிபென்ட்ஸ போட்டிருக்கேன் பாருங்க. கரெக்ட்டா? இது எந்த ரீஜன்? எந்த எக்கோசிஸ்டம்? சாவன்னா. சவன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியால கூட சாவன்னா இருக்கு. இந்த மத்திய பிரதேஷ் ரீஜன்ல எல்லாம். நீங்க டிஸ்கவரி சேனல்ல எங்க பார்த்திருப்பீங்கன்னா, இந்த ஆப்பிரிக்கால காமிப்பாங்க. சுத்தமா மரம் அங்கங்க ஒரு ஒரு இடத்துல இருக்கும். மத்தபடி ஃபுல்லா கிராஸ் லேண்ட்ஸ் தான் இருக்கும். புரியுதுங்களா? இந்த எலிபென்ட் என்ன பண்ணும்னா, கிராஸஸ் நியூட்ரிஷனான கிராஸஸ் தேடி போயிட்டே இருக்கும். சாப்பிட்டு, சாப்பிட்டு என்ன பண்ணும்னா, போற வழியெல்லாம் இந்த அதோட டங்க இது பண்ணிட்டே போகும். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு. அந்த டங்ல என்ன இருக்கும்னா, சீட்ஸ் இருக்கும். அப்படி இந்த சீட்ஸ ஸ்ப்ரெட் பண்றனால இந்த எக்கோசிஸ்டம் திரும்ப என்ன ஆகும்? திரும்ப ரீஜெனரேட் ஆகும். புரியுதுங்களா? சாவனால உங்களுக்கு அதிகமா என்ன வரும்? கிராஸ் வரும். அதுக்கப்புறம் ஃபயர் வரும். சம்மர் டைம்ல. புரியுதுங்களா? வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஃபயர் வந்தா, அப்படி ஒரு ஃபாரஸ்ட் திரும்ப உருவாகுறதுக்கு எத்தனையோ வருஷம் ஆகும். இங்க ஃபயர் வரும். கிராஸஸ் எல்லாம் அழியும். உடனே உங்களுக்கு என்ன ஆகும்? திரும்ப கிராஸஸ் வரும். அப்ப அதுக்கு சீட்ஸ் வேணும் இல்லையா? ரீஜெனரேஷனுக்கு எல்லாம். அந்த வேலைய எலிபென்ட் பார்க்கும். இந்த மாரி ஒவ்வொரு எக்கோசிஸ்டம்லயும் ஒவ்வொரு கீஸ்டோன் ஸ்பீஷீஸ் இருக்கும். புரியுதுங்களா? கீஸ்டோன் ஸ்பீஷீஸ் கான்செப்ட் புரிஞ்சதா? இந்த அளவுக்கு உங்களுக்கு இது ஐடியா இருந்துச்சுன்னா ஓகே. கீஸ்டோன் ஸ்பீஷீஸ்னா. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது கீஸ்டோன் ஸ்பீஷீஸ்னா என்னன்னு தெரியணும்னா, இந்த அளவுக்கு நீங்க டெப்த் போணும். புரியுதா? எஸ். கீஸ்டோன்ல இந்த 3 டைப்ஸ் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில ஸ்பீஷீஸ் கீஸ்டோனுக்கு ஹோஸ்ட்டா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கெல்ப் கெல்ப் பார்த்திருக்கீங்களா? கெல்ப் எக்கோசிஸ்டம்னா எந்த ரீஜன்ல இருக்கும் சீல? புரியல. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே. இதுதான் கெல்ப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதனால பார்ப்போம் கிளாஸ்ல. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு எக்கோசிஸ்டம். டெம்பரேட் ரீஜியன்ல ஷாலோ வாட்டர்ஸ்ல மட்டும் பார்க்கக்கூடியது. இது வந்து ஒரு ஆல்கே. ஆனா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மீட்டர் வளரக்கூடியது. இந்த எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது பயங்கர ஹைட்டா இருக்கும். இவ்ளோ ஸ்பீஷீஸ் உங்களுக்கு இருக்கா? எவ்வளவோ மீன்கள் இருக்கும். இந்த இடத்துல சீ ஆட்டர்ஸ் இருக்கும். இந்த மாரி நெறைய ஸ்பீஷீஸ் இருக்கும். இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு கெல்ப் அப்படிங்கிறது ஒரு ஹோஸ்ட்டா இருக்கும். ஹோஸ்ட்டானா என்னது? இதான் ஃபவுண்டேஷன். இந்த கெல்ப் இல்லன்னா அந்த மீன் எதுவுமே இருக்காது. அப்போ சில ஸ்பீஷீஸ் பை ஆக்டிங் ஆஸ் அ ஹோஸ்ட் அது கீஸ்டோனா இருக்கும். இத ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆயிடும்? எக்கோசிஸ்டம் போயிடும். புரியுதுங்களா? அதே மாரி தான் சில ஸ்பீஷீஸ் வந்து கீஸ்டோன் ப்ரேயா இருக்கும். கீஸ்டோன் ப்ரே இந்த வைல்டு பீஸ்டோன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது மாடு மாரியும் இருக்காது. எரும மாரியும் இருக்காது. சின்ன வயசுல யோசிச்சிருக்கீங்களா? என்னடா இது? ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாரி. ஓகே. இது பாவம் எப்பவுமே என்ன ஆகும்? சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கும். இல்லாட்டி சீட்டா கிட்ட மாட்டிக்கும். தப்பிக்கவும் முதல்ல கிட்ட மாட்டிக்கும். எப்படியோ ஒண்ணு மாட்டிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இதோட பாப்புலேஷன் அவ்ளோ அதிகமா இருக்கும்.
இந்த இப்போ மசாய் மாரா, செரங்கெட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ நெறைய பேர் அங்கெல்லாம் ட்ரிப் போறாங்க. நம்ம ட்ரிப்னாலே என்ன நெனச்சுட்டு இருந்தோம் ஒரு காலகட்டத்துல, சுவிட்சர்லாந்து போனா தான் ட்ரிப் அப்படிங்கிற மாரி. பட் நெறைய அன்எக்ஸ்ப்ளோர்ட் ரீஜன்ஸ்லாம் இருக்கு. இந்த மாரி இருக்கிறதெல்லாம். ஓகே. இதெல்லாம் அவ்ளோ சூப்பரா இருக்கும். செரங்கெட்டி, மசாய் மாராலாம் போனீங்கன்னா, ஒரு 5 டேஸ், 7 டேஸ் எல்லாம். அங்க வந்து இதோட பாப்புலேஷன் இது வந்து மைக்ரேட் ஆகும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. அந்த மைக்ரேஷன் நடக்கும்போது தான் அங்க இருக்க மொத்த உங்களுக்கு அந்த டாக்ஸ் இருக்கும். வைல்ட் டாக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஹைனாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, லயன் இருக்கும், சீட்டா இருக்கும். இது எல்லாத்துக்குமே வேட்டை இதுதான். புரியுதுங்களா? அந்த மைக்ரேஷன் நடக்கும்போது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அப்ப மொத்த எக்கோசிஸ்டமே இது என்ன பண்ணும்? உயிர குடுத்து காப்பாத்தும். புரியுதுங்களா? இட் வில் ஆக்ட் ஆஸ் அ ஃபுட் ஃபார் எவ்ரிஒன். அப்போ இது செத்து போய் உங்களுக்கு என்ன பண்ணுது? அந்த இடத்துல எக்கோசிஸ்டம் வாழ வைக்குது. அதனால இதெல்லாம் கீஸ்டோன் ப்ரே அப்படின்னு சொல்லும். பை பிகமிங் அ ப்ரே இட் இஸ் மெயின்டெய்னிங் தி எக்கோசிஸ்டம் ஹெல்த். புரியுதுங்களா? அது இல்லாம நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நியூட்ரியன்ட் வெக்டார் அப்படின்னு பார்ப்போம். இந்த நியூட்ரியன்ட் வெக்டாருக்கு இதுவுமே நீங்க பார்த்திருப்பீங்க ஆக்சுவலி. சாரி. சால்மன், கிரிஸ்லி பியர் தெரியுமா? இது பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா சின்ன வயசுல பார்த்திருப்பீங்க. ஓகே. இத சால்மன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். சால்மன் ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா, அது ஆரிஜின் என்னமோ ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப கடலுக்கு போயிடும். திரும்ப வந்துட்டு ரீப்ரொடியூஸ் பண்றதுக்காக என்ன பண்ணும்? அது எங்க இப்ப இட் கேவ் பர்த் அந்த ரீஜனுக்கு திரும்ப வரும். எத்தனையோ கிலோ 2000, 1500 கிலோமீட்டர் நீந்தியே திரும்ப வரும் ஃப்ரெஷ் வாட்டருக்கு. அப்ப வரும்போது இந்த நடுவுல இந்த ராபிட்ஸ் மாரி இருக்கும். அங்க கரெக்ட்டா இவர் வந்து உட்கார்ந்துப்பாரு. எவ்ளோ சால்மன் இருந்தாலும் அது என்ன பண்ணும்? சாப்ட்ரும். சாப்ட்டு இத எக்ஸ்கிரீட் பண்ணிட்டே இந்த ரீஜன ஃபுல்லா என்ன பண்ணும்? ஃபுல்லா புரோட்டீன் தானே உங்களுக்கு. புரோட்டீன், ஒமேகா ஆசிட்ஸ் எல்லாமே. இது அப்படியே அங்க இருக்கிற அந்த கோனிஃபர் ரீஜனுக்கு ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ கடல்ல இருந்து வர நியூட்ரியன்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த பியர் என்ன பண்ணுது? சாப்பிட்டு இந்த சுத்தி இருக்க எல்லா இடத்துலயும் இட் வில் எக்ஸ்கிரீட். அப்போ அங்க இருக்க கோனிஃபர் ட்ரீஸ் என்ன ஆகும்? நல்லா க்ரோ ஆகும். புரியுதுங்களா? இததான் நியூட்ரியன்ட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். வெக்டார்னா என்னது? ஒரு விஷயத்த கேரி பண்றது. வெக்டார் பாண்ட் டிசீஸ் படிச்சிருக்கீங்க இல்லையா? சோ இப்ப இந்த நியூட்ரியன்ட்ட கேரி பண்ணி என்ன பண்ணுது? எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இதுதான் நியூட்ரியன்ட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட் ஆஃப் கீஸ்டோன் ஸ்பீஷிஸ். இதுக்கு மேல நீங்க பார்க்கணுங்கிற அவசியம் இருக்காது. எஸ், புரிஞ்சதா? டன். சோ இதுதான். இதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும். பிரெடேட்டர், டைகர் சொல்லலாம். கீஸ்டோன். ப்ரே இப்ப நான் வைல்ட் பீஸ் சொன்னேன். ப்ரொடியூசர், ட்ரீஸே சொல்லலாம் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ட்ரீஸே கீஸ்டோன் தான் எல்லா இடத்துலயுமே. ஈகோசிஸ்டம் இன்ஜினியர்ஸ் இது லேட்டரா பார்ப்போம். ஓகேங்களா? சீட் டிஸ்பர்சர், எலிஃபென்ட், பேர்ட்ஸ். ஓகே. நியூட்ரியன் சைக்கிள். பா இல்ல நியூட்ரியன் சைக்கிளுக்கு எந்த கீஸ்டோன் ஸ்பீஷிஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? நீங்க தான் சொல்லணும். எர்த் வார்ம்ஸ், ரைசோபியம்ஸ், மண்புழுலாம் அதானங்க உங்களுக்கு. மண்புழு இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகாது? நியூட்ரியன்ஸ் மிக்ஸ் ஆகாது சாயில்குள்ள. ஏரியேஷன்ல இருந்து எல்லாம். ஈவன் டெர்மைட்ஸே அப்படிதான் உங்களுக்கு. புரியுதுங்களா? இந்த டெர்மைட்ஸ் என்ன பண்ணும்னா மரத்தெல்லாம் அரிக்குது அப்படின்னுவாங்க. ஆனா இட் வில் கிரியேட் அ வெல் கனெக்டட் என்ன சொல்றது? ஒரு ஹைட்ராலஜிக்கல் சிஸ்டம் மாரி கீழ. சின்ன சின்ன நெட்வொர்க் ஆஃப் டியூப்ஸ் மாரி உங்களுக்கு என்ன ஆகும்? மழை பெஞ்சா ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் இதாகுற மாரி. ஓகே. சோ இந்த மாரி டிஃபரெண்ட் கீஸ்டோன் ஸ்பீஷிஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே. டன். ம். ம். பைட்டோபிளாங்க்டன்ஸ் உங்களுக்கு ஓஷன்ல தானே இருக்கும். ப்ரொடியூசர். ம். ஆமா, ஆமா. ம். ஆமா, ஆமா, ஆமா. ம். ஓஷன் தான் சூஸ் பண்ணோம். ஓஷன் தான். 70% ஓஷன் தான் உங்களுக்கு. 30% தான் நம்மளுக்கு லேண்ட் பேஸ்டு. ஓகே. இந்த ஒரு ஸ்பீஷிஸ் மட்டும் 20% சொன்னேன். ஓகே. இது ரொம்ப பெரிய இதா குடுத்திருந்தாங்க. படிச்சீங்களா அது? இதுவும் லாஸ்ட் 15 டேஸ் தான். நீங்களுமே படிக்கணும். புரியுதுங்களா? இந்த வீடியோவ நம்பி நீங்க இருக்கக்கூடாது. நீங்களுமே படிக்கணும். இஃப் அட் ஆல் நான் புதுசா ஒரு விஷயம் சொல்லும்போது, ஓகே நீங்க என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம படிச்சதுல ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணியிருக்கோம். அப்ப அடுத்த டைம்ல நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாரி நீங்க ரீஓரியன்ட் பண்ணிக்கணும். சோ இந்த பூ பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க? நீலக்குறிஞ்சி. எங்க ஊர்ல ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலா. அந்த 12 வருஷத்துக்கு ஒரு டைம் உங்களுக்கு என்ன ஆகும்? ப்ளூம் ஆகும். அந்த என்டையர் மலை, அந்த கிராஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்? அப்படியே அதனால தான் உங்களுக்கு அந்த ப்ளூ மவுண்டைன் அப்படிங்கிற பேர் கூட சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் தி ரீசன் ஆக்சுவலா ஊட்டி எல்லாம். ஓகே. இதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு 3 பேர்ட் ஸ்பீஷிஸ் பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். நான் நேஷனல் பார்க் பேர்ட் ஸ்பீஷிஸ் எல்லாம் ஸ்கிப் பண்றேன். அடுத்த கிளாஸ்க்காக. புரியுதுங்களா? அத தாண்டி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மியூசியம்ல போய் நெறைய ஸ்பெசிமென்ஸ் எடுத்திருப்பாங்க. அதையும் இப்ப இருக்கிறதையும் கம்பேர் பண்ணி பார்த்து, பயோடைவர்சிட்டி எந்த அளவுக்கு லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப நீல்கிரிஸ் எல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும்.
அப்பா ஊட்டி சூப்பரா இருக்கும்னு. ஆனா உண்மையாலுமே நீலகிரிஸ் வந்து பாத்தீங்கன்னா, இட் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் கிரீன் டெசர்ட். ஏன் கிரீன் டெசர்ட்னா பச்சை பசேல்னு இருக்கும். பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரியும் வெறும் டீ தோட்டமா இருக்கும். புரியுதுங்களா? பிளான்டேஷன் அப்படிங்கிறது பயோடைவர்சிட்டி கிடையாது. வெறும் டீ தோட்டத்துல யார் இருக்க போறா உங்களுக்கு? புரியுதுங்களா? நீல்கிரிஸ்லயே ரொம்ப முக்கியமான ஒரு எக்கோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா, இந்த ஷோலா கிராஸ்லேண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. வேற எங்கேயுமே உலகத்துல பார்க்க முடியாது. இட் இஸ் வெரி யூனிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ். அதுவும் சவுத் வெஸ்டர்ன் காட்ஸ். கர்நாடகா, கேரளா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு. இங்க மட்டும் தான் பார்க்க முடியும். ஷோலா கிராஸ்லேண்டோட யூனிக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலிஸ்ல மட்டும் தான் மரம் பார்க்க முடியும். இங்க வெறும் கிராஸஸ் மட்டும் தான் இருக்கும். ஒரு லிமிட்டுக்கு மேல இந்த மரம் வரவே வராது. இந்த ஒரு யூனிக்னஸ் வந்துட்டு இப்படி இருக்கும் பாருங்க. இது ஆக்சுவலா பிரம்மகிரி, கர்நாடகா. முன்னாடி ஃபோட்டோ வந்து வால்பாறை ஆக்சுவலி. ஒரு ட்ரெக் கூட போயிட்டு இருந்தாங்க பாருங்க. 2 பேர் ட்ரெக்கிங் அதுல இருக்காங்க. சோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வேலிஸ்ல மட்டும் தான் மரம் இருக்கும். இந்த மரம் வந்து என்ன ஆகாது உங்களுக்கு? மேல வராது. இங்கெல்லாம் மரம் முளைக்காது. அதே மாரி கிராஸஸ் என்ன பண்ணாது? வேலிக்கு போகவே இதுக்கு ரீசன் யாருக்குமே தெரியாது இதுவரைக்கும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான கம்யூனிட்டி. ஷோலா கிராஸ்லேண்ட் அப்படிங்கிறது. ஓகே. இந்த ஷோலா கிராஸ்லேண்ட் என்ன பண்ணும்னா, மழை பெய்யும்போது, இதுக்கு கீழ இருக்க இந்த கிராஸஸ் கீழ இருக்க லேயர்ஸ் இருக்கு இல்லையா? தண்ணிய அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அதனால தான் இந்த கோயம்புத்தூர் ரீஜன்லாம் என்னவா இருக்கு? அவங்க சொல்லுவாங்க இல்லையா? சிறுவாணி தண்ணி அப்படின்ற மாரி. சிறுவாணி தண்ணி எங்க ஊர்ல இருந்து தான் வருது. புரியுதுங்களா? இங்க இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த தண்ணி அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இது என்ன ஸ்பாஞ்ச் மாரின்னு வச்சுக்கோங்களேன். உடனே தண்ணி ரிலீஸ் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும்? வாட்டர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான எக்கோசிஸ்டம் ஷோலா கிராஸ்லேண்ட் அப்படிங்கிறது. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்ஸ் அப்படிங்கிறது புரியணும். ஓகேங்களா? அப்போ நீலகிரிஸ், பழனி ஹில்ஸ் இங்கெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இந்த எக்கோசிஸ்டம் ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே ரீசன் தெரியாது. அதான் உண்மை. புரியுதுங்களா? ஸோ சக்சஷன் ஒரு கிளாஸ் நான் நடத்துறேன் உங்களுக்கு. எப்படி ஒரு எக்கோசிஸ்டம் உருவாகும்? ஒரு வெறும் ஒரு பாறையில இருந்து எப்படி ஒரு கிராஸ்லேண்டோ இல்லாட்டி ஒரு ஃபாரஸ்டோன்னு சொல்லிட்டு. அப்படி கூட ஒரு நியூஸ் வந்திருந்தது பாத்தீங்களா? மனாஸ் நேஷனல் பார்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அசாம்ல. மனாஸ் நேஷனல் பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா, கிராஸ் லேண்ட்ஸ் தான் அதிகமா இருக்கும். இந்தியால ரைனோ அங்க மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த ஃபோட்டோவாவது பார்த்திருக்கீங்களா? வெறும் கிராஸஸ் மட்டும் தான். எலிபேன்ட் கிராஸஸ் இருக்கும். ரொம்ப ஹைட்டா இருக்கும். எலிபேன்ட் கிராஸ் ஏன் பேருன்னா, ஒரு யானை நின்னா கூட தெரியாது. அவ்ளோ ஹைட் கிராஸஸ் இருக்கும். அங்க கிராஸ் லேண்ட் ஏன் ரொம்ப முக்கியம்னா, ஹெர்பிவோரஸ் ரொம்ப அதிகம். அங்க நீங்க வைல்ட் பஃபலோ பார்க்க முடியும். ரைனோசரஸ் பார்க்க முடியும். எலிபேன்ட் பார்க்க முடியும். பிக்மி ஹாக்னு ஒரு முக்கியமான ஸ்பீஷிஸ் அத பார்க்க முடியும். இது எல்லாமே எத டிபெண்ட் பண்ணியிருக்கும்? அந்த புல்ல டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அங்க பிரச்சனையே இப்ப என்னன்னா, இந்த புல்லு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயி, ஃபாரஸ்ட் உருவாக ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இன் ஆமா. மனாஸ் நேஷனல் பார்க்ல. ஒரு எக்கோசிஸ்டம் அதே இதுல இருக்கணும். இப்ப நீங்க இங்கெல்லாம் மரத்த நட்டு வச்சுட்டு, இது நல்லதுன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? நம்ம இவர் சொல்ற மாரி தான் நம்ம வட சென்னையில ராஜன் சொல்லுவாரு இல்லையா? எங்க ஊர்லயே நீங்க என்ன பண்ணுங்க? டெவலப் பண்ணுங்க. வேற எங்கேயும் கூட்டிட்டு போ வேணாம்ன்னு. அதே மாரி தான். ஒரு எக்கோசிஸ்டம் நீங்க அப்படியே என்ன பண்ணிறணும்? பாதுகாக்கணுமே தவிர, திரும்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? புதுசாலாம் எதுவும் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல இந்த மியாவாக்கி மெத்தட். ஜப்பான்ல இருந்து எடுத்துட்டு வந்து நாங்க சென்னையில என்ன பண்றோம்? ஃபாரஸ்ட் உருவாக்குறோம். இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சுட்டு, அப்புறம் என்ன பண்றோம்? புதுசா ஒரு ஃபாரஸ்ட் மெத்தட் அப்படிங்கிற மாரி. அதுல பிரச்சனை என்னன்னா நெறைய நேட்டிவ் ஸ்பீஷிஸ் என்ன பண்ண மாட்டோம்? உள்ள கொண்டு வர மாட்டோம். புரியுதுங்களா? சோ அந்த மாரி. ஓகே. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஷோலா கிராஸ்லேண்ட்ஸ் பத்தி ஒரு ஐடியா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு ஒரு விஷயம் இருந்தது. அங்க அந்த ஆர்டிக்கிள்ல. இப்ப பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறத யாரு டிசைட் பண்ணுவான்னா, கன்சர்வேஷன் இன்டர்நேஷனல்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல. ஓகே. இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹையஸ்ட் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டினா என்னது? மோர் நம்பர் வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷிஸ் ஆன் எர்த். கரெக்ட்டா? லைஃப் அப்படிங்கிறது இப்ப ஹியூமன்ஸாவோ, இல்லாட்டி வெறும் பேர்ட்ஸாவோ, பேர்ட்ல ஒரு ஸ்பீஷிஸாவோ கிடையாது. எத்தனையோ வெரைட்டி ஆஃப் லைஃப் பார்க்குறீங்க இல்லையா? இந்த வெரைட்டி ஆஃப் லைஃப்ல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் என்னது? பயோடைவர்சிட்டியோட ஒரு பேசிக் இம்பார்ட்டன்ஸ் என்னது? இப்ப உயிர் அப்படிங்கிற பல பரிமாணங்கள் இருக்கு இல்லையா? இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னது? ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கும் எக்கோசிஸ்டம்ல. புரியுதுங்களா? இப்ப ஹனி பீஸ்க்கு நீங்க பாலினேஷன் சொன்ன மாரி, எல்லா இதுக்குமே உங்களுக்கு என்ன இருக்கும்? தேர் வில் பி எ ரோல். புரியுதுங்களா? அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபங்ஷன் இருக்கும் எக்கோசிஸ்டம்ல. நீங்க நீங்க பாட்டுக்கு என்ன பண்றோம்? நம்ம பாட்டுக்கு என்ன பண்றோம்? ஒவ்வொரு ஒரு ஸ்பீஷிஸையும் அழிக்கும்போது, அத ஃபுல்ஃபில் பண்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப எங்க அதிகப்படியான ஸ்பீஷிஸ் இருக்கோ, வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷிஸ் எங்க அதிகமா இருக்கோ, அததான் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். எங்க இருக்கும் ஆக்சுவலி? ஜென்ரலா உலகத்துல எந்த ரீஜன்ல ஹாட்ஸ்பாட் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு? டிராபிக்கல் ரீஜன்ல. ஏன்? டிராபிக்கல் ரீஜன்ல சன்லைட் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் பிரைமரி புரொடியூசர்ஸ் நல்லா த்ரைவ் ஆகும். கரெக்ட்டா? ப அதே மாரி பிரைமரி புரொடியூசர் டிபெண்ட் பண்ணி அடுத்த அனிமல்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அண்டார்டிகால தான் இருக்கா? லைஃப் இருக்கும். ஆனா இவ்ளோ வெரைட்டில இருக்காது. மேபி ஒரு 30, 40 இருக்கும். எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃபங்கஸ் அந்த மாரி ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் தான் இருக்கும்.
ஆனா இதே ஸ்ரீலங்கா இல்லாட்டி இந்தோனேஷியாலாம் எடுத்துக்கோங்க, எவ்வளவு வெரைட்டி ஆஃப் லைஃப் இருக்கு உங்களுக்கு. அப்ப அந்த டிராபிக்கல் ரீஜன்ல சன்லைட் அதிகமா இருக்கனால உங்களுக்கு பயோடைவர்சிட்டி அவ்வளோ அற்புதமா இருக்கும் ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா. இப்ப இது இந்த ஆடு பார்த்திருப்பீங்கல்ல, நீலகிரி தாரோட குட்டி ஆக்சுவலா. ஓகே. அப்போ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற கான்செப்ட் 1988 தான் கொண்டு வராரு இவர் நார்மன் மேயர்ஸ். இவர் என்ன சொல்லுவாருன்னா ஹை எண்டமிசம் இருக்கும். எண்டமிசம்னா என்னது? அந்த இடத்துல மட்டும் தான் ஸ்பீசிஸ் பார்க்க முடியும். நீலகிரி டார் எங்க பார்க்கலாம்? நீலகிரியும் கிடையாது. வெஸ்டர்ன் கேட்ஸ்ல பார்க்கலாம். புரியுதுங்களா? இப்ப மூணார்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு மேல ஆமா. கர்நாடகா வரைக்கும்லாம் போக முடியாது. நீலகிரி வரைக்கும் தான் பார்க்க முடியும். ரொம்ப ஸ்பெசிபிக் ஏரியா. அந்தமான்ல ஒரு ஹார்ன்பில் இருக்கு. ஹார்ன்பில் தெரியும்ல உங்களுக்கு? பெருசா ஒரு பீக் வச்சிருக்குமே. அந்தமான்ல நார்கொண்டம்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்ட்ல மட்டுமே பார்க்கக்கூடிய நார்கண்டம் ஹார்ன்பில்னு ஒன்று இருக்கு. அது ஒரு ஐலாண்ட்ல மட்டும் தான் பார்க்க முடியும். இதுதான் எண்டமிசம் அப்படின்னு சொல்லும். இது ஃபர்ஸ்ட். இது பாசிட்டிவ். செகண்ட் அவர் எடுத்துக்கிறது என்னன்னா, இப்படி இருக்கிற ஒரு இடம் வந்துட்டு சீரியஸான ஹாபிடாட் லாஸ சந்திக்கணும் அப்படிங்கிறது. ஹாபிடாட் லாஸ்னா என்னது? ஹாபிடாட்னா என்னது? ஒரு ஸ்பீஷிஸ் எங்க இருக்கோ அததான் ஹாபிடாட் சொல்லும். அந்த வாழ்விடம் அப்படிங்கிறது ஹாபிடாட். கரெக்ட்டா? அப்ப அந்த ஹாபிடாட் அப்படிங்கிறது என்ன ஆகணும்? சீரியஸா லாஸ் ஆயிட்டு இருக்கும். அது கரெக்ட்டா? சோ இந்த இவர் கொடுத்த கான்செப்ட 1989ல என்ன பண்றாங்க? கன்சர்வேஷன் இன்டர்நேஷனல் எடுத்துட்டு வராங்க. புரியுதுங்களா? சோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தே ஆர் கிவிங் 2 இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸ். இது ஏற்கனவே ஒரு டைம் யூபிஎஸ்சில கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இந்த அளவுக்கு யூபிஎஸ்சி போறாங்க. ஓகே. என்ன சொல்றாங்கன்னா, அட்லீஸ்ட் 1500 வாஸ்குலர் பிளான்ட்ஸ் இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு பிளான்ட் கேட்டகரியில 1500 பிளான்ட் அந்த இடத்துல எண்டமிக்கா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னது? இட் மஸ்ட் ஹேவ் இது பாசிட்டிவ். ஹை எண்டமிசம். ரெண்டாவது என்னது? வாஸ்குலர்னா அந்த வெல் டெவலப்ட் அந்த டிஷ்யூஸ் அதெல்லாமே இருக்கணும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபர்ன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அது வாஸ்குலர்னு சொல்ல முடியாது இல்லையா? புரியல. ஆமா. ஓகே. ஆமா. சரி. ஓகே. செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் வெஜிடேஷன்ல இருந்து 30% உங்களுக்கு என்ன ஆயிருக்கணும்? லாஸ் ஆயிருக்கணும். இந்த கேட்டகரிய ஃபுல்ஃபில் பண்ணுச்சுன்னா, அந்த ரீஜன் என்னன்னு சொல்லுவாங்க? ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ குளோபல் லெவல்ல பாத்தீங்கன்னா 36 ஹாட்ஸ்பாட் இருக்கு. புரியுதா? அது என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. இங்க இருக்கு இல்லையா? இது எல்லாம் தான் ஹாட்ஸ்பாட் ரீஜன். இதுல இந்தியால 4 இருக்கு. அதான் இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியணும். சோ அப்ப ஹிமாலயன் ரீஜன், நார்த் ஈஸ்ட் இந்தியா, அந்தமான், வெஸ்டர்ன் காட்ஸ். இங்க தான் இப்ப நீங்க மோஸ்டா இந்த புது டிஸ்கவரி ஆஃப் ஸ்பீஷிஸ் பாப்பீங்க இல்லையா? புதுசா ஒரு ஸ்பீஷிஸ் டிஸ்கவர் பண்ணாங்கன்னு. கண்டிப்பா கண்ண மூடிட்டு எங்கன்னு டிக் பண்ணலாம். ஒண்ணு நார்த் ஈஸ்டா இருக்கும், இல்லாட்டி வெஸ்டர்ன் காட்ஸா இருக்கும். அப்படி இல்லன்னா அந்தமானா இருக்கும். வேற எங்கேயுமே புது ஸ்பீஷிஸ் வந்துட்டு பெருசா இருக்காது. அவ்வளவு டைவர்ஸான இது. புரியுதுங்களா? சோ அது ஃபர்ஸ்ட். எண்டமிக்ஸ் இதுதான் அந்த நார்த் ஹார்ன்பில். புரியுதுங்களா? எண்டமிக் ஸ்பீஷிஸ்னா என்னது? ஒரு இடத்துல பர்டிகுலரா லொகேட் ஆயிருக்கணும். எண்டமிக்கோட ஆப்போசிட் தான் என்னது? பேண்டமிக்னு சொல்லுவோம் இல்லையா? கோவிட். எல்லா இடத்துலயும். புரியுதுங்களா? எங்கேயுமே பாரபட்சம் கிடையாது. எண்டமிக்னா அங்க மட்டும். புரியுதா? கிளியர் தானே? அப்ப அந்த ஆர்டிக்கல்ல இருந்து இவ்ளோ கான்செப்ட் இருக்கு ஆக்சுவலி. பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னா என்னது? எண்டமிசம்னா என்னது? அப்படிங்கிற மாரி. கிளியரா? டன். அண்ட் அதுல வச்சிருந்த ஒரே ஒரு இது. ஸ்பீஷிஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்றேன். இதான் இந்த நீலக்குறிஞ்சி. ஓகே. நீலக்குறிஞ்சியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இந்தியால வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட்ல 3 ஷெட்யூல் இருக்கு. இன்னும் நெறைய அகாடமி வெப்சைட்ஸ்ல அத வந்து அப்டேட்டே பண்ணல. இன்னும் வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட் அமெண்ட்மென்ட்க்கு முன்னாடி தான் 4 ஷெட்யூல் இருந்தது. இப்போதைக்கு அனிமலுக்கு 2 ஷெட்யூல் தான். 1 அண்ட் 2. பிளான்ட்ஸுக்கு 3 ஷெட்யூல். புரியுதுங்களா? இந்த 3 ஷெட்யூல்ல லிஸ்டட் ஸ்பீஷிஸ். மொத்தமே 12ஓ 13ஓ தான் இருக்கும் பிளான்ட். அதுல இந்த நீலக்குறிஞ்சி லிஸ்டட். வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட் கீழ. வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட் கீழ லிஸ்ட் பண்ணியிருந்தா என்ன இதுன்னு தெரியும் இல்லையா? இப்போ உங்க சல்மான் கான்லாம் தூக்கி ஜெயில்ல வச்சாங்களே எதனால? மான சுட்டுட்டாருன்னு சொல்லிட்டு. ஓகே. மான் என்ன அவ்வளோ இருக்கு அத சுட்டா என்ன அப்படிங்கிற மாரி. பட் இட்ஸ் அ வைல்ட் அனிமல். இட் இஸ் புரொடெக்டட் அண்டர் வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட். புரியுதுங்களா? அதனால அத வந்து நீங்க கொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க? உங்கள தூக்கி ஜெயில்ல வச்சுருவாங்க 7 இயர்ஸ். புரியுதுங்களா? அப்ப இட் இஸ் அ ஷெட்யூல் 3 லிஸ்டட் ஸ்பீஷிஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீலக்குறிஞ்சி அப்படிங்கிறது. 12 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் என்ன பண்ணும்? ப்ளூம் ஆகும். ரொம்ப அதிகமா சைலண்ட் வேலி நேஷனல் பார்க்ல பார்க்கலாம். நீலக்குறிஞ்சி அப்படிங்கிறது. ஓகே. அண்ட் எ கீ இண்டிகேட்டர் ஆஃப் எக்கோசிஸ்டம் ஹெல்த். நீங்க இண்டிகேட்டர் ஸ்பீஷிஸ் என்னன்னு தெரியுமா? கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு வாட்டர் பாடியோட ஹெல்த் எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்னா, நேச்சுரலா சும்மா போகும்போது இந்த டிராகன் ஃப்ளை இருக்கும் இல்லையா? டிராகன் ஃப்ளை பிரசன்ட் ஆயிருந்தாலே அந்த இடத்துல தண்ணி நல்லா இருக்குன்னு அர்த்தம். டிராகன் ஃப்ளை இல்லன்னா அந்த இடத்துல வாட்டர் ரொம்ப பொல்யூட்டடா இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட்டா? சோ அந்த மாரி அந்த விஷயம் நல்லா இருக்கா இல்லையா? எக்கோசிஸ்டம் ஹெல்த்தியா இருக்கா இல்லையான்னு காட்டிக் குடுத்துரும். அப்படி இருக்க ஸ்பீஷிஸ் தான் இண்டிகேட்டர் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? சோ நீலக்குறிஞ்சி அப்படிங்கிறது எங்க நல்லா ப்ளூம் ஆகும்னா, எங்க எக்கோசிஸ்டம் அந்த ஷோலா எக்கோசிஸ்டம் எங்க நல்லா இருக்கோ, அங்க நீலக்குறிஞ்சி நல்லா பார்க்க முடியும். அதனால தான் அது இண்டிகேட்டர் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்றோம்.
கிளியர்? ஓகே. ரொம்ப இதா இருக்கா? இல்ல இதெல்லாம் ஜென்ரலா நீங்க வந்து சின்ன வயசுல படிச்சது. ஐ மீன் நீல குறிஞ்சி கிடையாது. நான் சொல்ற பேசிக் கான்செப்ட் ஆக்ஸிஜன், கார்பன் டை ஆக்சைடு, போட்டோசிந்தசிஸ் எல்லாம் இதெல்லாம் நியூஸ்ல நீங்க இது பண்ண வேண்டியது. ஓகே. இது ஒரே ஒரு நியூஸ் வந்திருந்தது ஆக்சுவலா. ஒரு பெரிய ஐஸ்பர்க் என்ன பண்ணுது? உடைஞ்சு போகுது அப்படிங்கிற மாரி. அது பேர் என்னது? A23A. புரியுதுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சவுத் அட்லாண்டிக் ஓஷன். நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா, உங்களுக்கு கிரீன்லாண்ட்ல ஐஸ் ஷெல்ஃப் இருக்கும். அத விட்டு அண்டார்டிகால ஐஸ் ஷெல்ஃப் இருக்கும். அவ்வளவுதான். இங்க இருந்தா உடைஞ்சு உங்களுக்கு என்ன ஆகும்? கடலுக்குள்ள ஐஸ்பர்க் போகும். அப்ப மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கும்போது அந்த டவுட் வரக்கூடாது. அண்டார்டிகாவா, கிரீன்லாண்டா, இல்லாட்டி வேற ஏதாவது ஏரியாவா அப்படிங்கிற மாரி. புரியுதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் புரியணும். கிரையோஸ்பியர் அப்படின்னா என்னது? லித்தோஸ்பியர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பயோஸ்பியர், அட்மாஸ்பியர். கிரையோஸ்பியர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எர்த்ல எந்தெந்த பிளேசஸ்ல எல்லாம் வாட்டரை நீங்க சப்ஜீரோ டெம்பரேச்சர்ல பாக்குறீங்களோ அது எல்லாத்தையும் கிரையோஸ்பியர் அப்படின்னு சொல்லும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மெயின்ஸ் கொஸ்டின், ஜியோகிராஃபில கிரையோஸ்பியர்னா என்னது அப்படிங்கிற மாதிரி. கிரையோஸ்பியர் ஏன் இம்பார்ட்டன் நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு முக்கியமான கிரையோஸ்பியர், ஒன்னு அண்டார்டிகா, இன்னொன்னு ஆர்டிக்ல இருக்க சி ஐஸ். ஏன் இம்பார்ட்டன்ட் ஜியோகிராஃபில? ஓகே, அக்செப்டட் பாயிண்ட் தான். பிரைமர்லி என்னது? கிளைமேட்டாலஜி முடிஞ்சிச்சு இல்ல? சொல்லுங்க. இல்லாட்டி பிரவீன் சார்ட்ட போய் சொல்லிடுறேன். பிரைமரி வாட்டர் வேற, சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகும். கிளைமேட்டாலஜின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஆல்பிடோ எஃபெக்ட், அது இல்லாம ஓஷன் கரண்ட். ஓகே, வேற விண்ட் எப்படிங்க உருவாகும் ஆக்சுவலி? ஏருக்கும் விண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் தான் விண்ட். கரெக்டா? சும்மா ஏர் மூவ் ஆகுமா ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு? என்ன இருக்கணும்? ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கணும். டிராபிக்கல் ரீஜன்ல அதிகமான சன்லைட் விழுகிறனால ஹாட்டா இருக்கும். உங்களுக்கு போல்ஸ்ல என்ன இருக்கும்? கோல்டா இருக்கும். அதனால தானே உங்களுக்கு இந்த ட்ரேட் விண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே இதாகுது. ஹெரல் செல், அதுக்கு சாரி என்னது, ஹாட்லி செல், அதுக்கப்புறம் ஃபெரல் செல், எல்லாமே போலார் செல் எல்லாமே. அப்போ அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் உருவாக்குறதே யாரு? கிரையோஸ்பியர் தான். அதுதான் ஃபர்ஸ்டா சொல்லணும். புரியுதுங்களா? நீங்க சொன்ன பாயிண்ட் லாஸ்டா. ஓகேங்களா? அந்த பாக்டீரியா எல்லாம் இருக்கிறது, ஜாம்பி வந்துரும் அப்படிங்கறதெல்லாம். ஓகே. அப்போ லேண்ட்ல இருக்கிறத கிளேசியர்னு சொல்லும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே. சி ஐஸ் அப்படின்னா என்னது? சி இருக்கிற ஐஸா? அப்ப ஐஸ்பர்க்னா என்னது? சி ஐஸ் என்ன ஆர்டிக்ல மட்டும்தான் பார்க்க முடியும். சி ஐஸோட கேரக்டரிஸ்டிக்கே என்னன்னா சம்மர் டைம்ல உருகிரும். அந்த சி அப்படியே என்ன ஆகும்? ஃப்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆகும்? மெல்ட் ஆயிடும். புரியுதுங்களா? ஆர்டிக் சி ஐஸ் உங்களுக்கு கான்ஸ்டன்டா இருந்துகிட்டே இருக்காது. புரியுதுங்களா? ஆர்டிக் ரீஜன்ல ஒரு லேண்டே கிடையாது. அது தெரியுமா தெரியாதா? அண்டார்டிகா ஒரு லேண்ட். அது மேல ஐஸ் இருக்கு. ஆர்டிக் அப்படி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது? கடல் தான். புரியுதுங்களா? அப்ப அந்த தண்ணி உங்களுக்கு என்ன ஆகும்? அப்படியே ஃப்ரீஸ் ஆகும். அப்படியே அந்த இடத்துல என்ன ஆயிடும்? உருகி போயிடும். அதுதான் சி ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இதே வந்து ஐஸ் ஷீட் அப்படின்னா என்னன்னா, எப்போ வந்து ஒரு லேண்ட் பேஸ்ட் கிளேசியரோட சைஸ் வந்து 20,000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மேல போகுதோ அதுதான் ஐஸ் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஐஸ் ஷெல்ஃப். உலகத்துல ரெண்டே ஐஸ் ஷெல்ஃப் தான் இருக்கு. ஒன்னு அண்டார்டிகா, இன்னொன்னு வந்து கிரீன்லாந்து. வேற எங்கேயுமே ஐஸ் ஷெல்ஃப் கிடையாது. புரியுதுங்களா? சாரி, ஐஸ் ஷீட் கிடையாது. ஓகே. அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் இப்ப சொன்னது ஐஸ் ஷீட். இது புரிஞ்சதா? இந்த கிளேசியரோட சைஸ் எப்ப 20,000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மேல போகுதோ அதுதான் ஐஸ் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இந்த ஐஸ் ஷீட் அப்படிங்கிறது கடல் மேல வருது இல்லையா? இந்த ரீஜன் கடல் மேல ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கிறது, அது பேர் தான் ஐஸ் ஷெல்ஃப். அதுதான் பிரேக் ஆச்சு உங்களுக்கு. இப்ப இந்த ஐஸ் ஷெல்ஃப் ஒட்டிட்டு இருக்கும் போது அது ஐஸ் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஐஸ் ஷீட் கூட. இது எப்போ பிரேக் ஆகுதோ அது என்னன்னு சொல்லுவோம்? ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. நம்ம இன்டர்சேஞ்சபிளா என்ன பண்றோம்? மாத்தி மாத்தி சொல்லிடுறோம். இருங்க, இது இன்னும் பெட்டரா புரியும். இது கிளேசியரா? லேண்ட் பேஸ்டா இருக்கா? அது எப்போ வாட்டர் மேல இருக்கோ அது என்னது? ஐஸ் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஷீட் அப்படிங்கிறது என்னது? ஒரு கிளேசியர் ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கிறது ஐஸ் ஷீட் அப்படிங்க. ரெண்டே ரெண்டு தான் இருக்கும். ஒன்னு அண்டார்டிகா, இன்னொன்னு கிரீன்லாந்து. புரியுதுங்களா? இந்த ஐஸ் ஷெல்ஃப் வாட்டர் கூட எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்குமா? ஐஸோட டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும் கம்பேர்ட் டு சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். கரெக்டா? இந்த தண்ணி என்ன பண்ணும்? ஹாட் வாட்டர் அந்த டெம்பரேச்சர் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும், ஹையர் டெம்பரேச்சரை. இதனால இது உடஞ்சு என்ன ஆயிடும்? ஐஸ் பர்கா வெளியில வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஐஸ் ஷெல்ஃப் அப்படிங்கிறது தண்ணி மேல ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கிறது. இட் வில் பி கனெக்டட் டு தி பேரண்ட் ஐஸ் ஷெல்ஃப், சாரி ஐஸ் ஷீட். ஓகே. கன்ஃபியூஸ் ஆகுதா? திரும்ப பாத்துருங்க. ஏக்கா புரியலையா? புரிஞ்சதா? இல்ல வேற ஏதோ ஜோன்ல இருக்கீங்களா? எஸ், நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகே.
சாரி 20,000 கிடையாது, 50,000. சொல்லுங்க. ம். புரியலையா? ஓகே. கிளேசியர்னா என்னன்னு புரிஞ்சுதா? கிளேசியர் புரிஞ்சுதா? எப்போ கிளேசியரோட சைஸ் வந்து 50,000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மேல போகுதோ, அப்ப அது ஐஸ் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்துல 2 தான் இருக்கு. ஒண்ணு அண்டார்டிக், இன்னொன்னு கிரீன்லாந்து. இந்த ஐஸ் ஷீட் என்ன ஆகும்னா, ரொம்ப பெருசா இருக்கும்ல. அப்படியே போய் தண்ணி வரைக்கும் படர்ந்திருக்கும். அப்ப அந்த தண்ணி மேல இருக்கிறத என்ன சொல்லுவோம்? ஐஸ் ஷெல்ஃப். கரெக்ட்டா? இந்த ஐஸ் ஷெல்ஃப் பிரேக் ஆகி உங்களுக்கு என்ன ஆகும்? தண்ணீல மிதக்கிறது தான் ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவோம். சி ஐஸ் அப்படிங்கிறது என்னது? அது ஜஸ்ட் ஆர்க்டிக் ரீஜன்ல பார்க்கக்கூடிய ஃப்ரோசன் வாட்டர் அவ்வளவுதான். அந்த படலம் மேலேயே இருக்கும். அப்படியே உருகி என்ன ஆயிடும்? திரும்ப சி கூட கலந்துரும். அதுதான் வந்துட்டு சி ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் தான் டிஃபரெண்ட் டெர்மினாலஜிஸ். புரியுதா? கிளியர்? சொல்லுங்க. ஐஸ்பர்க் உங்களுக்கு லேண்ட்ல இருந்து பிரிஞ்சு வருது. சி ஐஸ் அப்படிங்கிறது கடல் தண்ணி அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும்? ஃப்ரீஸ் ஆகும். திரும்ப வந்து சம்மர் டைம்ல வந்து இட் வில் அப்படியே திரும்ப கடலே கலந்துரும். ஓகே? டன்? இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? லிவிங் ரூட் பிரிட்ஜஸ். எஸ். ஸோ மேகாலயால ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் லிவிங் ரூட் பிரிட்ஜஸ். இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரீ மட்டும் நோட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். பிக்கஸ் எலாஸ்டிகா. ஓகே. ஸோ இந்த காசி ஜெயந்தியா இந்த கம்யூனிட்டிஸா என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த பிரிட்ஜை வந்துட்டு அந்த இன்டர்வென்ஷனால இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அது வேர் நல்லா இதாகும். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அது ஒரு பிரிட்ஜ் மாதிரி அப்படியே வந்துட்டு தே வுட் ஹேவ் மாடிஃபைட். அப்ப அந்த ட்ரெடிஷனல் நாலேஜோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க அந்த ஆர்டிக்கல் அவ்வளவுதான். நீங்க மேகாலயால லிவிங் ரூட் பிரிட்ஜ்னு ஒன்று இருக்கு. அது இந்த ஸ்பீஷிஸை சேர்ந்தது அப்படிங்கிறது மட்டும் தான் என்வாரன்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஓகே. அண்ட் யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எனி எக்ஸாம்பிள்? யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட். மனாஸ் நேஷனல் பார்க்கே உங்களுக்கு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் தான். ஏன்னா ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் அவ்வளவு பார்க்க முடியும் உங்களால. ஓகே. அந்த ஆஸ்பெக்ட்ல. ஓகே. ரூட் பிரிட்ஜஸ். கார்பன் ஸ்டோரேஜ். கார்பன் ஸ்டோரேஜ் புரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெர்மினாலஜி புரியணும். கார்பன் சிங்க்னா என்னது? கார்பன் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அதான் கார்பன் சிங்க் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ ஃபாசில் ஃபியூயல்ஸ் என்னது? சிங்கா சோர்ஸா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அது சிங்கா தான் இருக்கும். நம்ம தான் தோண்டி என்ன பண்றோம்? க்ரூட் ஆயில எடுத்து சோர்ஸா மாத்துறோம். ஸோ கார்பன் சிங்க் அப்படிங்கிறது ஃபாரஸ்ட், ஓஷன் இது எல்லாமே. சோர்ஸ் அப்படிங்கிறது என்னது? அதே ஃபாரஸ்ட் வந்துட்டு ஃபயர் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? ஸ்டோர் ஆயிருக்க கார்பன்லாம் கார்பன் டை ஆக்சைடா மாறி அட்மாஸ்பியர்ல கலக்கும். அதுதான் கார்பன் சிங்க் அண்ட் கார்பன் சோர்ஸ். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த கார்பன் சிங்க் வந்துட்டு நேச்சுரலாவும் இருக்கும். நம்ம ஆர்டிபிஷியலாவும் உருவாக்க முடியும். புரியுதுங்களா? நேச்சுரலானா எப்படி? நேச்சுரலான கார்பன் சிங்க் ஃபாரஸ்ட்னு சொல்றோம். எப்படி நடக்குது அது? எப்படி எப்படி கார்பன் எடுத்துக்குது ஃபாரஸ்ட்? போட்டோசிந்தசிஸ். கரெக்ட்டா? போட்டோசிந்தசிஸ் மூலியமா அது என்ன பண்ணும்? அட்மாஸ்பியர்ல இருக்க CO2 அப்சார்ப் பண்ணிக்கும். புரியுதுங்களா? இது பேர் தான் பயாலஜிக் கார்பன் செக்வெஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் செக்வெஸ்ட்ரேஷனோட மீனிங்கே என்னன்னா, அட்மாஸ்பியர்ல இருக்க கார்பன் நம்ம என்ன பண்றோம்? எடுத்துக்கிறோம். ரிமூவ் பண்றோம். அதான் கார்பன் செக்வெஸ்ட்ரேஷன். இதுல 3 டைப் இருக்கு. ஒண்ணு என்னன்னா பயாலஜிக். ஓஷன்ல பைட்டோ பிளாங்க்டன் இருக்கும். போட்டோசிந்தசிஸ்க்கு என்ன பண்ணும்? கார்பன் எடுத்துக்கும். ஃபாரஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ்லேண்ட்ஸ். அதுக்கப்புறம் சாயில். இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நேச்சுரலாவே கார்பனை உள்ள எடுத்துப்பாங்க. புரியுதுங்களா? சோ இதெல்லாம் பயாலஜிக் மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2வது வந்து பாத்தீங்கன்னா ஜியாலஜிக் மீன்ஸ். ஜியாலஜில எப்படி? டெட் ரிமைன்ஸ் எல்லாம் கீழ போய் கார்பனேட்ஸ், பைகார்பனேட்ஸ் எல்லாம் நீங்க கடல்ல பாக்குறீங்க இல்லையா? இப்போ நீங்க அதுக்கு என்ன சொல்லலாம் உங்களுக்கு? இப்ப ஸ்னெயில் எடுத்துக்கங்க. ஸ்னெயில சுத்தி ஷெல் இருக்கும்ல. அது என்னது? கார்பனேட் இல்ல பைகார்பனேட். அதனால தான் இட் வில் பி மேட் ஆஃப். இதே வந்து சிப்பி எல்லாம் இருக்கும் இல்லையா? என்ன பைவால்வ்ஸ். அது என்ன சொல்லுவோம்? ஆயிஸ்டர்ஸ் எல்லாமே. ஆயிஸ்டர் சுத்தி இருக்க ஷெல் அப்படிங்கிறது என்னது? கார்பனேட், கால்சியம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்ப இதெல்லாம் அவங்க சொல்ற மாதிரி இறந்து கீழ போகும்போது இது அப்படியே செடிமெண்ட் ஆகி என்ன ஆகும்? அது ஒரு ராக்கா ஃபார்ம் ஆயிடும். செடிமெண்டரி ராக்கா மாறிடும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுறது தான் ஜியாலஜிக் கார்பன் செக்வெஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ மாடர்ன் டேல நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? அட்மாஸ்பரிக் கார்பனை ரிமூவ் பண்ணி திரும்ப என்ன பண்றோம்? ஸ்டோர் பண்றோம். அது பேர் தான் என்ன சொல்லுவோம்? டெக்னாலஜி கார்பன் செக்வெஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கார்பன் செக்வெஸ்ட்ரேஷன் என்னது? அட்மாஸ்பியர்ல இருக்கிறத ரிமூவ் பண்ணி யூ ஆர் கிரியேட்டிங் ஏ கார்பன் சிங்க். அது பயாலஜிக்கா இருக்கலாம், இல்லாட்டி ஜியாலஜிக்கா இருக்கலாம். இந்த ஸ்டடி எது சம்பந்தமா வந்திருந்தது அப்படின்னா ஜியாலஜி கார்பன் செக்வெஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி கார்பன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி டீப் லேயர்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ நீங்க ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுத்துட்டீங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குமா? தோண்டி பெட்ரோல்லாம் எடுத்துட்டீங்க. அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும் இல்லையா? இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிடுவீங்க? ஹை பிரஷர்ல கார்பனை வந்துட்டு இன்ஜெக்ட் பண்றது.
இது உள்ள போய் என்ன ஆகும்? கார்பனேட் ராக்கா வந்து ஸ்டோர் ஆயிடும். புரியுதுங்களா? இதுதான் ஜியாலஜி கார்பன் செக்வெஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் மாடர்ன் டேல. ஓகே. இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரீசன்ட் ஸ்டடியில சொன்னாங்கன்னா எர்த் கேன் சேஃப்லி ஸ்டோர் ஒன்லி 1500 பில்லியன் டன்ஸ். இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியாது? ஸ்டோர் பண்ண முடியாது ஆர்டிபிஷியலா. வை? பிகாஸ் எர்த் கேக் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த இருக்க கார்பன் மொத்தமா என்ன ஆகும்? வெளியே வந்துரும். 2வது ஃபார் எக்ஸாம்பிள் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். வெஸ்டர்ன் காட்ஸ்குள்ள நோண்டி நீங்க என்ன பண்ண முடியாது? உள்ள வந்து கார்பனை ஸ்டோர் பண்ண முடியாது. இப்ப ஏற்கனவே தேனியில ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ப்ரொடெஸ்ட் வந்துச்சா? நியூட்ரினோ ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்? சுத்தி வந்து ஒரு நேஷனல் பார்க் இருக்கு. இக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் இருக்கு அப்படிங்கறனால தான். அப்ப அதை நீங்க பண்ண முடியாது. 2வது டெக்னாலஜி ரொம்ப அதிகமாகும், பணம் ரொம்ப அதிகமாகும். இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே இருக்கு. அதனால இவ்வளவுதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? சேஃபா ஸ்டோர் பண்ண முடியும்னு இந்த ஸ்டடியில சொல்லியிருக்காங்க. புரியுதா? அதுக்காக தான் நியூஸ்ல வந்திருந்தது. அண்ட் மத்தபடி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் அந்த இதெல்லாமே. ஓகே. அண்ட் இந்தியால பொட்டன்ஷியலே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆர்டிபிஷியலா ஸ்டோரே பண்ண முடியாது. எங்க அதிகமா பண்ணலாம்? ரஷ்யா, யுஎஸ்ஏ, சவுதி அரேபியா. ஏன்? 3த்துக்குமே இருக்க ஒற்றுமை என்னது? பெட்ரோல் ரிசர்வ்ஸ் எல்லாம் அதிகமா என்ன பண்ணிருப்பாங்க? எடுத்து டெப்ளீட் பண்ணிருப்பாங்க. சோ மண்ணுக்கு அடியில அதிகமான எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அங்க ஈஸியா அவங்களால ஸ்டோர் பண்ண முடியும். நம்மகிட்ட தான் பெட்ரோலே இல்லையே. ஓகே. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இந்தியா கிட்ட மட்டும் பெட்ரோல் இருந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான். சும்மாவே நம்ம இப்படி இருக்கோம். ஓகே. எனிவே டன். இதெல்லாம் நீங்க அப்படியே பாத்துக்கலாம். ஓகே. அண்ட் இது பாத்தீங்களா? இது டெல்லி எடிஷன்ல வரல. சென்னை எடிஷன்ல தான் வந்துச்சு. இந்த ஈரோட்ல வந்துட்டு இந்த எலாத்தூர் லேக்க வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்டா நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்க. நான் கடைசி என்வாயர்மெண்ட் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அப்பதான் ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்டை நோட்டிஃபை பண்றாங்க. மதுரையில வந்து அரிட்டாப்பட்டின்னு ஒரு ஏரியா. அரிட்டாப்பட்டி தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அப்புறம் இப்போ திண்டுக்கல் ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி. கசப்பட்டியா? கசம்பட்டி, திண்டுக்கல். மார்ச் 2025. பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையா? கேள்விப்பட்டீங்களா? அது செகண்ட். இப்போ தேர்ட் ஈரோட்ல என்ன பண்றோம்? பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட். புரியுதுங்களா? ஸோ அப்போ பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் அப்படிங்கும்போது இதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கணும் இல்லையா? ஸோ இதான் அந்த அரிட்டாப்பட்டி, அந்த ஜெயின் மானுமெண்ட். ஸோ இட் இஸ் கிரியேட்டட் அண்டர் செக்ஷன் 37 ஆஃப் பயோடைவர்சிட்டி ஆக்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான். நீங்க நோட் பண்ண வேண்டியது இந்தியாவில் நேஷனல் பார்க் எது கீழே நோட்டிஃபை பண்றோம்? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அதே மாதிரி பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்னா இந்த இடத்துல ஏதோ பயோடைவர்சிட்டி ரிச் ஒரு அனிமல் இருக்கலாம், இல்லாட்டி பேர்ட் ஸ்பீஷிஸ் இருக்கலாம், ட்ரீ இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திண்டுக்கல் சொன்னேன் இல்லையா, அங்க முக்கியமா 2 ட்ரீ ஸ்பீஷிஸ் இருக்கு. அங்க மட்டும்தான் இருக்கு சம்திங் ஏதோ. அது இப்போ அழிஞ்சிட்டு வருது. அதனால என்ன பண்ணிருப்பாங்க? அதை பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்டா நோட்டிஃபை பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் டிக்ளேர் பண்றாங்க. அதுவும் முக்கியமான பாயிண்ட். இட் இஸ் நாட் நோட்டிஃபைட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். அங்க இருக்க லோக்கல் பாடி கூட கன்சல்ட் பண்ணி இந்த ஏரியாவை நாங்க என்ன பண்றோம்? பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்டா நோட்டிஃபை பண்றோம். சில விஷயங்கள் பண்ணலாம், சில விஷயங்கள் என்ன பண்ணக்கூடாது? இங்க பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேர்டை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சைட்டை நீங்க நோட்டிஃபை பண்றீங்கன்னா அந்த இடத்துல அந்த பேர்டை என்ன பண்ணக்கூடாது? வேட்டையாடக்கூடாது. இது லாஜிக்கலான ஒரு இது. கரெக்டா? ஸோ இதை தான் நம்ம என்ன பண்றோம்? பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்னு சொல்றோம். இட் கேரிஸ் அ லீகல் ப்ரொடெக்ஷன். செக்ஷன் 37 ஆஃப் பயோடைவர்சிட்டி ஆக்ட். புரியுதா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியர்? அண்ட் மத்தபடி பெருசா நேஷனல் பார்க் அளவுக்கு என்ன இருக்காது? ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் பாத்தீங்கன்னா பெங்களூர், நல்லூர் டாமரின் குரோவ். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க 3மே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அரிட்டாப்பட்டி, கசப்பட்டி, அதுக்கப்புறம் ஈரோட்ல இப்ப எலாத்தூர் லேக். கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் இது நம்ம சொன்னோம் இல்லையா, மினி கிளவுட் பஸ்ட். கிளவுட் பஸ்டோட இது என்னது? குவான்டிஃபிகேஷன். அண்ட் 1 மணி நேரத்துல 10 சென்டிமீட்டருக்கு மேல பெய்யும். இப்போ ஆகஸ்ட் 30ஆம் தேதி சென்னையில பெஞ்சது இல்லையா? எத்தனை சென்டிமீட்டர்? 10 பெய்யலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 10 சில இடங்கள்ல பெஞ்சது இல்லையா? மணலியில பெஞ்சதுன்னு நினைக்கிறேன். 16 16 அதான் 10 தாண்டிடுச்சு ஆக்சுவலா. அங்க கிளவுட் பஸ்ட். இப்போ இவங்களுக்கு இருக்க பிரச்சனையே என்னன்னா கிளவுட் பஸ்ட் இல்லாம மினி கிளவுட் பஸ்ட்னு ஒண்ணு. 1 மணி நேரத்துல எத்தனை வருது உங்களுக்கு? 50 mm. 5 சென்டிமீட்டருக்கு மேல பதிவாகும் போது மழை, அது என்னன்னு சொல்லுவோம்? மினி கிளவுட் பஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை உங்களால ப்ரிடிக்டே பண்ண முடியாது. நார்மலா மழை வரதையும் நம்மளால என்ன பண்ண முடியாது? ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, மழை என்னது உங்களுக்கு வராது. மோஸ்டா ஐ திங்க் யூ வில் பி ஃபாலோயிங் அந்த தமிழ்நாடு வெதர்மேன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் சொல்றது நடக்காது. அவர் தனி மனுஷன் ஒரு கம்ப்யூட்டர் சொல்றது நடக்குது. என்னோட இவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன் சொல்றது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. கரெக்டா? இத ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களுக்கு என்ன ஆயிடும்? இது நடந்து முடிஞ்சிடும். இதுக்கு ஒரு பெரிய
கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் அர்பன் ஏரியாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கன்வெக்டிவ் ஃபினாமினான்னு சொல்லுவோம். கன்வெக்ஷன் நீங்க எப்படி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா ஊர்ல சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப வெயில் அடிச்சிருக்குல்ல நாளைக்கு என்ன ஆகும், மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. அது சயின்டிபிக்கா என்னது, கன்வெக்ஷன் தான். ஸ்ட்ராங் அப் டிராஃப்ட் ஆஃப் விண்ட்ஸ் இருக்கும். அதனால உங்களுக்கு என்ன ஆகும், அது மாய்ஸ்டரை கேரி பண்ணி எடுத்துட்டு போச்சுன்னா ஈஸிலி ரெயின்ஃபால் இருக்கும். அதுவும் சென்னை மாதிரி ரீஜன்ல மாய்ஸ்டருக்கு பஞ்சமே கிடையாது. ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் கடல் பக்கத்துல இருக்கனால. அதனால உங்களுக்கு என்ன ஆகும், மழை நல்லா பெய்யும். புரியுதுங்களா? சோ அதுதான். சோ இது ஜஸ்ட் இவ்வளவு தெரிஞ்சா போதும். இந்த 50 mm/h அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மணி நேரத்துக்குள்ள 50 மழை பதிவாச்சுன்னா அது மினி கிளவுட் பஸ்ட்னு சொல்லுவோம். 10 க்கு மேல போச்சுன்னா கிளவுட் பஸ்ட். கிளியர்? ஓகே. அண்ட் இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒன் ஹெல்த் அப்ரோச் ஜஸ்ட் என்னன்னு தெரியணும். நம்ம இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அனிமல், அது என்வரன்மெண்ட் சொல்லவே வேண்டாம். புரியுதுங்களா? இஷ்டத்துக்கு இது ரெண்டையும் நம்ம டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட். நம்ம நல்லா இருந்தா போதும்னு பாக்குறது. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்க மாட்டோம்னா, இவங்க 2 பேரும் நல்லா இருந்தா தான் நம்ம இன்டைரக்டா என்ன பண்ணுவோம், நல்லா இருப்போம். கரெக்டா? இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இன்டகிரேட்டட் கான்செப்டா பாக்குறது தான் ஒன் ஹெல்த் அப்ரோச்னு சொல்லுவோம். என்வரன்மெண்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கணும், அனிமல்ஸோட ஹெல்த்தும் நல்லா இருக்கணும், அதே அட் த சேம் டைம் ஹியூமன் ஹெல்த்தையும் பார்க்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சருக்காக நீங்க மருந்து தேடுறீங்கன்னா எங்க போய் தேடுவீங்க? டிரான்ஸ்கேட் தான் தேடுவீங்க. அமேசான் போவீங்க, இல்லாட்டி வெஸ்டர்ன் காட்ஸ் போவீங்க. புரியுதுங்களா? அப்ப என்வரன்மென்ட்டே இந்த இடத்துல இல்லன்னா என்ன ஆகும்? உங்க ஹெல்த்த நீங்க எப்படி சஸ்டெயின் பண்ணுவீங்க? புரியுதுங்களா? அப்ப இந்த பிரச்சனைகள்ல தான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஓகே. அப்போ வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், டிஃபாரஸ்டேஷன் இது எல்லாமே உங்களுக்கு என்வரன்மென்ட்ட பாதிக்க செய்யுது. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, லைஃப் ஸ்டாக் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல போட்டு அடைக்கிறது. இந்த மாடு, லைஃப் ஸ்டாக் ரியரிங் இருக்கும் இல்லையா? கோழி எல்லாம் பாத்தீங்கன்னா, நூத்துக்கணக்கான கோழி இத்துணூண்டு ஒரு இடத்துல வைப்பாங்க. என்னைக்காவது நினைச்சு வருத்தப்பட்டிருக்கீங்களா? நீங்க வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பீங்க. முன்னாடி ஒரு லாரியில அந்த கோழி ஃபுல்லா அடைச்சு என்ன பண்ணுவாங்க? அதான் நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்? சாப்பிடவும் செய்வோம். கரெக்ட்டா? சாப்பிடுறது ஓகே. பட் ஆனா, அது எப்படி வளருதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு என்னது ஒரு நேச்சுரலாவே கிடையாது. ஊர்லலாம் என்ன பண்ணுவோம்? நல்லா ஆக்டிவா ஒரு கோழி சுத்திட்டு இருக்கும். அத ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி, இவர தான் அட்டாக் பண்ண போறோம்ன்னு சொல்லி, வச்சு புடிச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறம் அத வந்து தீல வாட்டி, இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்பலாம் என்னது? எல்லாம் ஃப்ரோசன் மீட் தான். தனியா சிக்கன் இருக்கும், மசாலா தனியா இருக்கும். புரியுதுங்களா? அது என்னதான் அது 2ம் சேரவே சேராது. நீங்க சாப்பிடும்போதே தெரியும், இதுல ஒரு ஃபிளேவரே இல்ல அப்படிங்கிற மாரி. இது எல்லாமே உங்கள ஹியூமன் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலயோ. நம்மளோட லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் எல்லாமே. கரெக்ட்டா? இத தான் நம்ம ஒன் ஹெல்த் அப்ரோச்ன்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரே கன்வர்ஜென்ஸா பாக்குறது. அனிமல் ஹெல்த் நல்லா இருந்தா மட்டும் தான், ஹியூமன் ஹெல்த் நல்லா இருக்க முடியும். என்வைரன்மென்ட் நல்லா இருந்தா தான் ஹியூமன் ஹெல்த் நல்லா இருக்க முடியும். இன்டகிரேட்டடா பாக்குறது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் அ கான்செப்ட் அவ்வளவுதான். கிளியர்? ஓகே. அண்ட் அவ்வளவுதான் கான்செப்ட்ஸ் இன்னைக்கு. ஓகே. அவ்வளவுதான். மத்தபடி கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. அ போக போக வில் பி கவரிங். அடுத்த கிளாஸ்ல வந்து நேஷனல் பார்க் அது எல்லாமே. சப்போஸ் ஏதாவது மார்க் பண்ண வேண்டியது இருந்தா நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்றேன். அந்த என்வைரன்மென்ட் குரூப்லயோ, காமராஜ் ஜீனியஸ் ஃபாரம்லயோ. மேப் என்ன பண்ணிடணும் நீங்க எடுத்துட்டு வந்துரணும். சோ தட் கரெக்ட்டான ஏரியால நீங்க என்ன பண்ணிடலாம்? கிளாஸ் நடத்த நடத்த மார்க் பண்ணிக்கிட்டே வரலாம். எந்தெந்த நேஷனல் பார்க் எங்கெங்க அப்படிங்கிற மாரி. அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? எங்கேயோ ஒரு இடத்துல மனாஸ் நேஷனல் பார்க் அசாமா? சரி அங்கே அங்க இருக்கும் போல அப்படிங்கிற மாரி யோசிக்கிறத விட, ஒரு ரிவர மார்க் பண்ணி நார்த் பேங்க், சவுத் பேங்க்ல தான் இருக்குன்னு நீங்க எழுதிட்டீங்கன்னா கைப்பட, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? இட் வுட் பி பெட்டர். உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அத வேணா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் மோஸ்ட்லி வில் பி ஆன் சாட்டர்டே. அதுவும் லைவ் தான். ஓப்பன் டூ ஆல். நீங்க ஆன்லைனும் பார்க்கலாம், ஆஃப்லைனும் வரலாம். தேங்க் யூ. பார்ப்போம். தேங்க் யூ. ம்.